ng space சார் அதே கம்பைல் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர்ல டிஃபால்ட் போர்ட்ல ஓபன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா what is the command ng space search space hyphen open or shortcutல hyphen open ஓகேவா பை டிஃபால்ட் ஆங்கிள் எந்த போர்ட்ல ரன் ஆகும் port 200 நீங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா எப்படி ஓபன் பண்ணுவீங்க localhost 4200 okay so at the time நான் ரெண்டு ஆப் ரன் பண்ணனும்னு நினைக்கிறேன் ஒன்னு ஆல்ரெடி 4200 ரன் ஆயிட்டு இருக்கு அப்படினா சேம் போர்ட்ல இன்னொரு அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியுமா முடியாது சோ அப்படி பண்ணனும் அப்படினா என்ன பண்ணனும் இன்னொரு அப்ளிகேஷனை இன்னொரு போர்ட்ல என்ன பண்ணனும் மாத்தி ரன் பண்ணனும் எப்படி ஆங்குலர் அப்ளிகேஷன் போர்ட்டை சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணுவீங்க what is the command space search space yes port number ஓகேவா போர்ட் நம்பர் அப்படிங்கிறது any 4 digit பட் அந்த 4 digit போர்ட் நம்பர் உங்களோட சிஸ்டம்ல உங்களோட OS வந்து வேற எந்த ஒர்க்கும் பண்ணாம பாத்துக்கணும் ஓகேவா ரைட் ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் கரெக்டா ஸோ ஃபர்ஸ்ட் நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்துருந்தோம் என்ன பர்பஸ்க்காக எதுக்காக யூஸ் பண்றோம் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் packages all the packages ஓகே ஸோ ஆங்குலர் அப்படிங்கிறது என்ன இட்ஸ் லைப்ரரியா ஃப்ரேம் ஒர்க்கா ஆங்குலர் அப்படிங்கிறது லைப்ரரியா ஃப்ரேம் ஒர்க் தான் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன ஃபர்ஸ்ட் collections of libraries with some standard structure ஓகே ஒரு நிறைய லைப்ரரிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரோட என்ன பண்ணிருப்பாங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க இதை நீங்க இப்படி தான் யூஸ் பண்ணணும் இதை இங்க இருந்து தான் கால் பண்ணணும் இதை பண்ணோம்னா இதை பண்ணிட்டு தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் என்ன பண்ணிருப்பாங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க அதனால தான் என்ன சொல்றோம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் லைப்ரரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த லைப்ரரி அதை மட்டும் பத்தி தான் அதை பத்தி மட்டும்தான் என்ன பண்ணிருப்பாங்க டாஸ்க் கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரவுட்டிங் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரவுட்டிங் லைப்ரரிக்குள்ள ரவுட்ஸ் பண்றதுக்கு உண்டான ஒர்க் மட்டும் தான் இதுக்குள்ள இருக்கும் ரவுட்டிங் லைப்ரரி இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா jQuery அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ஓகே நீங்க ஒரு கேலண்டர் வேணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதுவுமே ஃபாலோ பண்ண தேவை கிடையாது உங்களோட HTML பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு மேல ஸ்கிரிப்ட் src ஈக்குவல் டு calendar.jsன்னு சொல்லிட்டு jQueryயோட லைப்ரரியை கால் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது அவங்க சொன்ன மெத்தட் அந்த லைப்ரரிக்குள்ள மெத்தட்ஸ் இருக்கும் அந்த மெத்தடை கால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் ஒரு கேலண்டர் ஒன்று கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அந்த கேலண்டர்ல வந்து நீங்க ப்ரீவியஸ் டேட்டா பிளாக் பண்ணணும் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ்ல போய் சேஞ்ச் பண்ணா போதும் அதுவே என்ன ஆயிடும் உங்களுக்கு மாத்தி கொடுத்துரும் அப்ப என்ன பண்ணணும் calendar.js அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் jQuery லைப்ரரி அதுக்குள்ள என்ன கோட் மட்டும் தான் இருக்கும் அந்த கேலண்டர் ரிலேட்டட் கோட் மட்டும் தான் அந்த அதுக்குள்ள இருக்கும் ஓகே அப்ப லைப்ரரி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் a collections of methods without structure அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே என்ன பண்ண தேவையில்ல நீங்க ஃபாலோ பண்ண அவசியமே கிடையாது டைரக்டா அந்த லைப்ரரி இன்புட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிற மெத்தட் மட்டும் என்ன பண்ணா போதும் கால் மட்டும் பண்ணிவிட்டா போதும் ஸோ அப்போ ஆங்குலர் அப்படிங்கிறது இட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்போ இது மாதிரியே ஒரு லைப்ரரிக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் ரெண்டையுமே நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எங்க யூஸ் பண்ண போறோம் நம்ம கிளைண்ட் சைடில் ஃப்ரண்ட் எண்ட்ல தான் யூஸ் பண்ண போறோம் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது நீங்க எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜ்ல வந்து படிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் உடனே நம்ம கையில என்ன கொடுத்துருப்பாங்க ஒரு 5 புக்கை கொடுத்துருப்பாங்க ஓகே அந்த கொடுக்குறாங்கல்ல அந்த 5 புக்கு தான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் ஓகேவா நம்மளுக்கு அடுத்து அந்த அந்த ஒரு செமஸ்டர் ஃபுல்லா நம்ம லேர்ன் பண்ண போறது எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த 5 புக்குள்ளதான் இருக்க போகுது நம்ம எக்ஸாம்ல நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போறது எதுக்குள்ளதான் இருக்க போகுது அந்த 5 புக்குள்ள மட்டும்தான் இருக்க போகுது கரெக்டா ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வரும்போதே அந்த அந்த 5 புக் தான் அந்த இடத்துல அந்த 5 லைப்ரரி ஓகே அப்போ ஃப்ரேம் ஒர்க் வரும்போது எப்படி வருது ஒரு செட் ஆஃப் லைப்ரரிஸோட வருது ஓகே அப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல்லாவே எதுல இருந்து தான் ஒர்க் பண்ண போறோம் அந்த லைப்ரரிக்குள்ள இருந்து தான் ஒர்க் பண்ண போறோம் அந்த 5 புக்குள்ள இருந்து தான் என்ன பண்ண போறோம் நம்ம ஒர்க் பண்ண போறோம் இதே லைப்ரரிங்கிறது உங்க காலேஜ் லைப்ரரி மாதிரியே வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா நீங்க லைப்ரரி போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் சப்ஜெக்டா எத்தனை லைப்ரரிஸ் இருக்கும் எத்தனை புக்ஸ் இருக்கும் எவ்வளோ புக்ஸ் இருக்கும் ஓகே நீங்க வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு போறீங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டு போறீங்க வேண்டாம் நான் இந்த சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு புக்கு மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு போறீங்க படிச்சுக்க போறீங்க ஸோ அதே மாதிரி தான்
ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது உங்க கையில ஒரு பஞ்ச் ஆஃப் பண்டில்ஸை கொடுத்துட்டு இதுல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒர்க் பண்ண போறீங்க. இதை பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பவுண்டரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்ன ஃப்ரேம் ஒர்க். லைப்ரரிங்கிறது இட்ஸ் இண்டிவிஜுவல் திங். ஒன்று உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கிற போறீங்க, ஆப்ஷனலா எடுத்துக்கிட்டு போறீங்க. ஓகே, அப்போ ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது எப்பவுமே வரும்போது எப்படி வரும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஹெவி வெயிட்டோட வரும். லைப்ரரிங் இது அப்படி இருக்காது. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் தான் நீங்க எடுத்துக்க போறீங்க. உங்க கையில வந்துட்டு இந்த 5 புக்கை நீங்க படிச்சு முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு யாராவது லைப்ரரியில போயிட்டு 5 புக் உங்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் என்ன பண்ணிக்கிட்டு போறீங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டு போறீங்க. ஸோ லைப்ரரி அப்படிங்கிறது வரும்போதே ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் பண்டில்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வராது. ஒரு பேசிக் செட்டப்ஸோட வரும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கப்புறம் நீங்க நிறைய லைப்ரரிஸ் என்ன பண்ணிக்கலாம், நீங்க உள்ளுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இட்ஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் வித் சம் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்ல. அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட் மாடல்ஸ்குள்ள தான் இருக்கும். நீங்க பாக்குறீங்களா இந்த பக்கம் ஒரு 543 ஃபோல்டர்ஸ், இது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் லைப்ரரிஸ். ஓகே, லைப்ரரிங்கிறதும் நம்ம இந்த இடத்துல அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா என்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், நோட் மாடல்ஸ். ஸோ நோட் மாடல்ஸ்ங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி தானே பேசியிருக்கிறோம். ஓகே, அப்போ லைப்ரரி என்ன, கலெக்ஷன்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வித்தவுட் ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரவுட்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரவுட்டிங் ரிலேட்டட் மெத்தட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். நான் ஆங்குலர் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆங்குலர் ஃபார்ம்ஸ் ரிலேட்டடான ஆங்குலர் ஃபார்ம்ஸ் ரிலேட்டடான மெத்தட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எங்க இருந்து எடுத்துக்கிட்ட போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா எங்க இருந்து எடுத்துக்கிட்ட போறோம், இதுல இருந்து. ஸோ இது ஃப்ரேம் ஒர்க் சொல்றேன் இல்லையா, அதனாலதான் இது வரும்போது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா 543 லைப்ரரிஸ் எனக்கு வந்து கொடுத்துருச்சு. ஈவன் நான் ஒரு ஹலோ வேர்ல்டு போட போறேன் அப்படின்னா கூட நான் ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது அது எனக்கு எவ்வளவு லைப்ரரிஸ் கொடுக்குது, 543 லைப்ரரிஸ் கொடுக்குது. மீனிங் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது நீங்க இந்த ஆங்குலர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஹலோ வேர்ல்டு தான் போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன நினைப்பாங்க, நீங்க ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் தேவையான ஒட்டுமொத்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தேவையான எல்லா லைப்ரரிஸும் உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. நீங்க வேணா எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு போறீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு போறீங்க. இப்போ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஓகே, அந்தந்த அப்ளிகேஷனோட ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்தந்த லைப்ரரிஸ் எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு போறோம், யூஸ் பண்ணிக்கிட்டு போறோம். பட் இங்க அப்ப நீங்க கேட்கலாம், நான் ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு தானே போட போறேன், ஏன் எனக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, அப்ப எனக்கு வந்து மெமரி இந்த இடத்துல வேஸ்ட் தானே, தேவையில்லாம ஒரு சின்ன அவுட்புட்டுக்காக இவ்வளவு ஃபைல்ஸ் ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது உங்க சிஸ்டம்ல தான் இவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கும். இதை நீங்க கம்பைல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு கொடுக்க போறது என்னவோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 5 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் தான். அது உங்களுக்கு கொடுக்க போறது என்ன, 5 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் தான். நீங்க ஹலோ வேர்ல்டு போட்டீங்கன்னா இவ்வளவுதான் ஃபைல் சைஸ் வரும். கொஞ்சம் லாஜிக் அதிகமா இருந்தீங்கன்னா இதை விட ஃபைல் சைஸ் கொஞ்சம் என்ன ஆகும் உங்களுக்கு, அதிகமாகும். ஸோ அடுத்தடுத்து நீங்க என்பிஎம்ஸ் யூஸ் பண்ண இதோட ஃபைல் சைஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் என்னென்ன ஃபைல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஓகே, எந்த ஃபைல் எப்படி கம்பைல் ஆகி வெளியில வருது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ புரியுதா ஃப்ரேம் ஒர்க்கும் லைப்ரரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே ரைட். இப்போ ஆங்குலர் வரும்போதே இவ்வளோ லைப்ரரிஸோட வருது. சப்போஸ் நான் எனக்கு இமெயில் வேலிடேஷன் நானா கோட் எழுதுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் லேசியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதுக்கு எனக்கு ஒரு என்பிஎம் இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எங்க போய் தேடுவேன், என்பிஎம் எல்லாம் எங்க போய் தேடணும் நீங்க, npm.js.com. ஸோ இதில் போய் நீங்கள் லைப்ரரியை தேடுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற என்பிஎம் தான் எல்லா கைண்ட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கும். நோட் ஜேஎஸ்ல என்பிஎம் வேணும்னா இங்கே தான் நீங்கள் வந்து தேட போறீங்க. ரியாக்ட் ஜேஎஸ் ஆங்குலருக்கு என்பிஎம் வேணும்னாலும் இங்கே தான் வந்து என்ன பண்ண போறோம், தேட போறோம். என்பிஎம் அப்படின்னாலே நேராக இங்கே வந்துடணும், npm.js.com. ஓகேவா, ரைட். ஸோ அப்போ நான் ஒரு என்பிஎம் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். அப்போ நான் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன கமாண்ட் கொடுப்பீங்க, ஆக்சுவலி npm install package name, கரெக்டா, பேக்கேஜ் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த என்பிஎம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த என்பிஎம் வந்து எங்க வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன்ல நோட் மாடல்ஸ்குள்ள வந்து என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த பேக்கேஜை வச்சுட்டு நான் உள்ளுக்குள்ள நிறைய கோடு என்ன பண்ணிட்டேன், எழுதிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஆங்குலர் வெர்ஷன் வந்து 15 யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த கோடு வந்து உங்களுக்கு நான் கூகுள் டிரைவ்ல வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்க இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இந்த கோடை டவுன்லோட் பண்ணி இதை ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, ரன் பண்றீங்க. எப்பவுமே ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க எதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நோட் மாடல்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுல இருக்கிறதே பெரிய ஃபைல் சைஸ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த நோட் மாடல்ஸ் தான், மற்றது எல்லாமே ரொம்ப சின்ன ஃபைல்ஸ் தான். ஓகே, அப்போ இந்த நோட் மாடல்ஸ் தான் எப்படி நான் மறுபடியும் அகைன் ரிட்ரைவ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன கமாண்ட் கொடுக்கணும், npm install. இதுதானே npm install பேக்கேஜ்னா அந்த பர்டிகுலர் பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டால் ஆகும். அதே npm install அப்படிங்கிற கமாண்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த package.json ரீட் பண்ணி இந்த package.jsonல இருக்கிற பேக்கேஜஸும் இந்த நோட் மாடல்ஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற பேக்கேஜஸும் ஒன்னா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும்.
அப்போ நான் ஒரு npm இன்ஸ்டால் பண்ணி கோட் லெவல்ல சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை நான் package.jsonல ஒரு என்ட்ரியே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அப்போ package.jsonல என்ட்ரி ஆயிருக்குமா? இப்படி ஒரு பேக்கேஜ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆயிருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த இமெயில் வேலிடேஷன்ங்கிற பேக்கேஜை இவங்க இந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் package.json சொல்லாம என்னோட சிஸ்டம் தெரியாது. அப்படிதானே? அப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன காமிக்குன்னு சொல்லிருந்தீங்கன்னா, இமெயில் வேலிடேஷன் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜே இல்லாத ஒரு பேக்கேஜ்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மெத்தட கால் பண்றீங்கன்னு சொல்லிட்டு என்ன காமிக்கும்? ஒரு எரர் காமிக்கும். சரி, நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த பேக்கேஜ் தானே இல்ல, இதை நான் இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு 5 வருஷம் கழிச்சு நீங்க உங்க சிஸ்டம்ல npm இன்ஸ்டால் இமெயில் வேலிடேஷன் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இதோட வெர்ஷன் வேறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2.3.4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதுக்கு கம்ஃபர்டபுளா என்ன எழுதியிருப்பேன், நான் கோட் எழுதியிருப்பேன். நீங்க 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் npm இன்ஸ்டால் இமெயில் வேலிடேஷன் இந்த பேக்கேஜ் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இதே வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லிட்டு உங்களால வந்து சொல்ல முடியாது. மேபி அது என்னவா இருக்கலாம் பாத்தீங்கன்னா 6.7.8 கூட இருக்கலாம். ஓகே, அப்போ 2.3ல இருந்த மெத்தட் தான் 6.78லயும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. மாத்தி இருக்கலாம்ல. ஓகே, சம்திங் மாத்தி இருக்கலாம். அப்போ அந்த கோடு உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் எழுதியிருக்கிற கோடு கூட மேட்ச் ஆகாது. ஸோ மறுபடியும் நீங்க முதல்ல தான் டவுன்லோட் ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடும். பட் இதே இது நான் அந்த npm இன்ஸ்டால் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி நான் கோட் லெவலில் சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த npm இல்லை அப்படின்னா என்னோட கோடு வந்து பீஸ்ஃபுல்லாக ரன் ஆகாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், ஐஃபன் சேவ்னு சொல்லி பண்ணியிருக்கணும். இப்போ உங்களோட package.jsonல போயிட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இமெயில் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேக்கேஜோ அந்த பேக்கேஜ் நேம் கோலன் 2.3.4ன்னு சொல்லிட்டு இந்த வெர்ஷனோட சேர்த்து என்ன ஆயிருக்கும், அது சேவ் ஆயிடும். இப்போ நான் நோடு மாடல்ஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்க மாட்டேன். அதே 5 வருஷம் கழிச்சு நீங்க மறுபடியும் கோட டவுன்லோட் பண்றீங்க, npm இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இமெயில் வேலிடேஷன் அப்படிங்கிறது அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன பண்ணாது, இன்ஸ்டால் பண்ணாது. இங்க என்ன வெர்ஷன் சொல்லியிருக்குமோ அந்த வெர்ஷன் தான் என்ன பண்ணும், இன்ஸ்டால் பண்ணும். அப்போ அந்த வெர்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், கோட் எழுதியிருக்கேன். அதே வெர்ஷன் தான் நீங்களும் என்ன பண்றீங்க, டவுன்லோட் பண்றீங்க. ஸோ டெஃபினட்டா அந்த கோட் வந்து ரெண்டுமே என்னவா தான் இருக்க போகுது, சேமா தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு மேல ஒரு npm யூஸ் பண்ணி நீங்க கோட் எழுதுறீங்க அப்படின்னா அதை எப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும், நீங்க npm install package name space -n stay இப்படி இன்ஸ்டால் பண்றது எல்லாமே பை டிஃபால்ட்டாவே தேர்ட் பார்ட்டி npms எல்லாம் இந்த நோட் மாடல்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் வந்து என்ன இருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். புரியுதா? நீங்க இன்டர்நெட்ல இருந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலும் என்ன இருக்காது, நோட் மாடல்ஸ் இருக்காது. நான் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணும்போது எதை அப்லோட் பண்ண மாட்டேன், நோட் மாடல்ஸ் அப்லோட் பண்ண மாட்டேன். அப்போ அது உங்க சிஸ்டம்குள்ள நீங்க ரன் பண்ண வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வெரி ஃபர்ஸ்ட் கமாண்ட் இஸ் npm install. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் நோட் மாடல்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர், பேரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். எஸ்ஆர்சின்னு வச்சிருக்காங்க. எஸ்ஆர்சி அப்படின்னா என்ன, சோர்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட சோர்ஸ் கூட எல்லாமே எங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த எஸ்ஆர்சிங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்க போகுது. ஓகே, இந்த ப்ரௌசர்ல வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த 5 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். இந்த 5 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை எங்க இருந்து அவங்க எடுத்து கம்பைல் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த எஸ்ஆர்சிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருந்து எடுத்து தான் என்ன பண்றாங்க, கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அவர் சோர்ஸ் கோட். அப்போ இதுக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ். உங்களோட டைப் ஸ்கிரிப்டோட என்ஜின் லெவல்ல சம் கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த டைப் ஸ்கிரிப்டை இந்த அப்ளிகேஷன்ல மட்டும் நான் வேற மாதிரி ரன் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதோட கான்ஃபிகரேஷன், என்னோட ஆங்குலர் அப்ளிகேஷனோட சம் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண நினைச்சோம் அப்படின்னா அதோட செட்டிங்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் வெளியில இருக்கு. நம்மளோட ஒரிஜினல் சோர்ஸ் கூட இங்கே தான் இருக்கும், எஸ்ஆர்சிங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு வாட்சர் வந்து செட் பண்ணணும். கரெக்டா? என்ன பண்ணோம், டிஎஸ்சி ஃபாலோட் பை த ஃபைல் நேம் -n watch அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணா அது என்ன பண்ணுச்சு, எஸ், என்ன சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்றோமோ நம்ம மறுபடியும் போயிட்டு டிஎஸ்சி கமெண்ட்டை கொடுக்காம அதுவே என்ன பண்ணிருன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆங்குலர் அப்ளிகேஷனும். இங்க நீங்க சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணாலே போதும், அதுவே என்ன பண்ணிடும், இந்த சிஎல்ஐ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆங்குலர் சிஎல்ஐ NG7 சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இந்த சிஎல்ஐயே நீங்க என்ன சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த சேஞ்ச் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு டைம் ரீகம்பைல் பண்ணிட்டு ப்ரௌசர்ல வந்து அட்டாச் பண்ணிடும். அதே அட்டாச் ஆகி தான் இருக்கு ஆல்ரெடி. ஸோ ப்ரௌசர்ல அட்டாச் ஆகி தானே இருக்கு, அதே வந்து பேஜ் ஒரு டைம் என்ன பண்ணிடும்னா ரெஃப்ரெஷும் பண்ணி கொடுத்தோம். அப்போ நீங்க அங்கே சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டீங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் என்ன இருக்கு, உங்களுக்கு ரெஃப்ளைட் ஆயிருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ng-serve அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை கொடுக்கும்போது அது இந்த சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர், இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் மேல ஒரு வாட்சரை செட் பண்ணிடும். இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர்ல வாட்சரை செட் பண்ணிடும்.
அப்போ இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள நீங்க எந்த சேஞ்ச் பண்ணாலும் சரி, அதுவே ஒரு டைம் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணும்போது அதுவே ஒரு டைம் கம்பைல் பண்ணி உங்களோட ப்ரௌசர்ல வந்து அட்டாச் பண்ணி ப்ரௌசரை என்ன பண்ணிடும், ரீலோட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு என்ன ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சர்வர் வந்து லைவ்ல இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா சர்வர் லைவ்ல இருக்கும், இல்லைன்னா என்னவா இருக்காது, சர்வர் லைவ்ல இருக்காது. இல்லைன்னா ஜஸ்ட் கம்பைலேஷன் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கும். ஓகே, புரியுதா? சோர்ஸ்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அப்ளிகேஷனோட சோர்ஸ் கோட்லாம் இங்கே தான் இருக்க போகுது, எஸ்ஆர்சிங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்க போகுது. ஓகே, சோர்ஸ் கோட் எல்லாமே எஸ்ஆர்சிங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்குது. ஓகே, பட் அஸ் அ டெவலப்பரா நம்ம எங்க ஒர்க் பண்ண போறோம், நம்மளோட கோடு நம்ம எழுத போற கோடு எல்லாமே எங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோர்ஸ்குள்ள ஆப்குள்ள தான் இருக்க போகுது. அப்ப ஏன் இதே சோர்ஸ் ஃபோல்டர்னு சொல்றாங்க அப்படின்னா இதுலயும் சோர்ஸ் தான் இருக்கு பாருங்க. மெயின் டாட் இஎஸ் இருக்கு, இண்டெக்ஸ் டாட் HTML இருக்கு, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இருக்கு. கரெக்டா எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு, எஸ்ஆர்சிக்குள்ள தான் இருக்கு. இது வரும்போது சிஸ்டமா கொடுக்குற சோர்ஸ் ஃபைல். நம்ம என்பிஎம் ng நியூ இந்த ப்ராஜெக்ட் நேம் சொல்லி கொடுத்த உடனே ஒரு ஃபைல்ஸ் இருந்துச்சுல, ஸோ அதோட சிஸ்டம் கொடுத்த சோர்ஸ் ஃபைல்ஸ் இது. பட் அஸ் அ டெவலப்பரா நம்ம எங்க கோட் எழுத போறோம், சோர்ஸ்குள்ள ஆப்குள்ள தான் கோட் எழுத போறோம். 99.99% நம்ம எங்க தான் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோர்ஸ்குள்ள ஆப்குள்ள தான் ஒர்க் பண்ண போறோம். ஓகே, மற்ற 0.01% தான் சம்திங் ஏதோ கான்ஃபிகரேஷன் லெவல்ல செட்டிங்ஸ்ல சேஞ்ச் பண்ணா வெளியில இருக்கிற ஃபைலை டச் பண்ணுமே தவிர, இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம், வெளியில இருக்கிற ஃபைலை தொடவே மாட்டோம். எங்க தான் ஒர்க் பண்ண போறோம், நம்ம சோர்ஸ்குள்ள ஆப்குள்ள தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? ரைட், சரி. இப்போ இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். அப்போ சோர்ஸ்குள்ள ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாவே என்ன வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு மாடியூல் வந்திருக்கு, ஒரு காம்பனன்ட் வந்திருக்கு. ஓகேவா? பை டிஃபால்ட்டாவே சிஸ்டமே நம்மளுக்கு ஒரு மாடியூல் ஒரு காம்பனன்ட் கொடுத்துருக்குல்ல, இந்த மாடியூலை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரூட் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஆப் டாட் மாடியூல் டாட் இஎஸ் இருக்கா, இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரூட் மாடியூல் சொல்லுவோம். HTML நம்ம எந்த எலிமெண்ட் ரூட் எலிமெண்ட் சொல்லுவோம்? பிரதர் இதுக்கு இவ்வளவு யோசிக்கணுமா? எந்த எலிமெண்ட் ரூட் எலிமெண்ட் சொல்லுவோம்? HTML தான். எங்க 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால். HTML எந்த எலிமெண்ட் ரூட் எலிமெண்ட் சொல்லுவோம்? HTMLங்கிற இந்த எலிமெண்ட் தான் ரூட் எலிமெண்ட் சொல்லுவோம். இதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? தப்பு. ஓகேவா? ரைட். ஏன் ரூட் எலிமெண்ட் சொல்றோம்? பிகாஸ் தி எலிமெண்ட் டசன்ட் ஹேவ் எனி பேரண்ட். எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து பேரண்ட் இல்லையோ அந்த எலிமெண்ட் தான் என்ன, ரூட் எலிமெண்ட். வீட்டுல பெரிய ஆளுன்னு சொல்லி யாரை சொல்லுவோம்? நம்ம தாத்தா இருப்பார்ல, அவர் தான் என்ன சொல்லுவோம், பெரிய ஆளுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் வயசான ஆளு. ஓகேவா? அது மாதிரி இந்த HTML யார் பெரிய ஆளுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த HTML அப்படிங்கிறது தான் பெரிய ஆளு. இவருக்கு 2 பசங்க, ஒன்னு யாரு ஹெட், இன்னொன்னு யாரு பாடி. இந்த ஹெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 பசங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பிரதர், அடுத்த சொல்லிடலாமா? அப்படியே யோசிக்க கூடாது. ஓகேவா? சரி. ஸோ எப்படி HTML வந்து இந்த எலிமெண்ட் வந்து நம்ம ரூட் எலிமெண்ட் சொல்றோம்? பிகாஸ் தி எலிமெண்ட் டசன்ட் ஹேவ் எனி பேரண்ட். இதுதான் டாப் மோஸ்ட் எலிமெண்ட். இதுக்கப்புறம் நீங்க HTML எவ்வளோ எலிமெண்ட்ஸ்னாலும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்டோட ஒன் ஆஃப் த சைல்டா தான் இருக்க போகுது. அதான கான்செப்ட். ஓகே, இந்த எலிமெண்டோட ஒன் ஆஃப் த சைல்டா தான் இருக்க போகுது. ஸோ அது எய்தர் டைரக்ட் சைல்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கிராண்ட் சைல்டா இருக்கலாம். அப்போ ஆங்குலர்ல இந்த மாடியூல் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரூட் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்படின்னா மீனிங் என்னன்னா திஸ் இஸ் அவர் டாப் மோஸ்ட் மாடியூல். இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ல நீங்க எவ்வளவு மாடியூல்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் எல்லா மாடலும் இந்த ரூட் மாடலோட ஒன் ஆஃப் த சைல்ட் மாடலா தான் இருக்கணும், ஒன் ஆஃப் த சப் மாடலோட தான் இருக்கணும். அப்ப மாடல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா the bundle of functionalities of our application. கடைசி வரைக்கும் இந்த டெஃபினேஷன் கூடவே வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி சொல்லும் போது கேட்கணும், வாட் இஸ் மாடல்? bundle of functionalities of our application. நம்மளோட அப்ளிகேஷனோட சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸை சின்ன சின்ன பண்டில்ஸ் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான ஒட்டுமொத்த கோடையும் நான் ஒரு இடத்துல வச்சுக்கிறதுக்கு பதிலாக என்னோட அப்ளிகேஷன் தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸை சின்ன சின்னதாக டிவைட் பண்ணிட்டு அதை நான் ஒரு இடத்துல பண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட கோடு வந்து மெயின்டெனபிலிட்டி வந்து ஈஸியா இருக்கும். எங்க நீங்க உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்க ஆட் பண்ணிக்க போறீங்க, எங்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அங்க என்ன பண்ணிட போறீங்க, எடுத்துட போறீங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ப்ரோக்ராமிங் வரும் ஸ்ட்ரக்சர்ல. ஓகே, அப்போ மாடல் அப்படிங்கிறது பண்டில் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் அவர் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ வரும்போது எப்படி வருது, ஒரு ரூட் மாடலோட வருது. அது மாதிரி வரும்போதே ஒரு ரூட் காம்பனன்ட்டோட வருது. இதை நம்ம ரூட் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்படின்னா மீனிங் என்ன? இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்க எவ்வளவு காம்பனன்ட்ஸ்னாலும் கிரியேட் பண்ணலாம், பட் கிரியேட் பண்ண போற எல்லா காம்பனன்ட்ஸும் ஒன் ஆஃப் த சைல்ட் காம்பனன்ட் ஆஃப் திஸ் ரூட் காம்பனன்ட்டா தான் இருக்கணும். அதனாலதான் இந்த ரூட் காம்பனன்ட்னே சொல்றோம். ஓகேவா? ஸோ வரும்போதே ஒரு ரூட் மாடல் கொடுக்குது, ஒரு ரூட் காம்பனன்ட் கொடுக்குது. இதை எப்படி நீங்க ரூட்
மாடல் ரூட் காம்பனன்ட் சொல்றீங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இதுக்கு மேல இதுக்குள்ள தான் நம்ம நிறைய மாடல்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். அப்ப நம்மளும் நிறைய கிரியேட் பண்ண போறோம்ல, இது எப்படி நீங்க ரூட் மாடல் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஓகே, அது பேர் வந்து ஆப் டாட் மாடல்னு வச்ச உடனே அது ரூட் மாடலா மாறிடல. பேரை வந்து ஜஸ்ட் ஆப் டாட் காமன் டாட் டிஎஸ் சொல்லிட்டு வச்ச உடனே அது என்ன காமன்ட்டா மாறிடல, ரூட் காமன்ட்டா மாறிடல. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிதானே. இதை ரூட் மாடல்னு சொல்றதுக்கும் இதை ரூட் காமன் சொல்றதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, அப்போ ஆப் குள்ள தான் என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனோட நம்ம கிரியேட் பண்ண போற ஒட்டுமொத்த சோர்ஸ் கோடும் எங்க தான் இருக்கும், ஆப் குள்ள தான் இருக்கும். ரைட், ஓகே. அடுத்து ஒரு ஃபோல்டர் இருக்கு, என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அசெட்ஸ். இதை நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். சோர்ஸ்குள்ள என்ன இருக்கு, அசெட்ஸ். இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷன் தேவையான எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண போறோம். எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்ங்கிறது சப்போஸ் நீங்க வெளியில இருந்து ஏதாவது ஒரு jQuery ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எடுத்திருக்கீங்க, இல்ல வெளியில இருந்து ஏதாவது ஒரு CSS ஃபைல் வந்து நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல எனக்கு கொஞ்சம் இமேஜஸ் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், கொஞ்சம் ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது எல்லாமே எந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கணும், அசெட்ஸ்குள்ள தான் இருக்கும். அசெட்ஸ்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா சொத்து. இந்த அப்ளிகேஷனோட சொத்து எல்லாமே எங்க தான் இருக்க போகுது, சோர்ஸ்குள்ள அசெட்ஸ்குள்ள தான் இருக்க போகுது. ஸோ இதுக்குள்ள இருக்கிற கோடு உங்களோட இந்த சிஎல்ஐ என்ன பண்ணுச்சு, நீங்க எழுதின இந்த டைப் ஸ்கிரிப்ட் கோட் எல்லாத்தையுமே இந்த சோர்ஸ்குள்ள இருக்கிற கோட் எல்லாத்தையுமே வந்து அது ஜாவாஸ்கிரிப்டா கம்பைல் பண்ணி கொடுத்ததுல அது இந்த அசெட்ஸ் ஃபோல்டர் மட்டும் டச் பண்ணாது. இந்த அசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ள நீங்க என்ன கோட் வச்சிருக்கீங்களோ இது அப்படியே என்ன பண்ணிடும் அப்படின்னா வெளியில எடுத்து வந்துடும். ஓகேவா, தூங்கக்கூடாது. நைட் தூங்கலையா தூங்கக்கூடாது. ஓகேவா. ஸோ அசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு தேவையான ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போறீங்க, ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க. இந்த ஃபோல்டருக்குள்ள சம் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி இருந்ததோ அப்படியே அது வெளியில எடுத்து வந்துருமே தவிர இதை மாதிரிலாம் என்ன பண்ணாது, உங்களுக்கு கம்பைல் பண்ணிடலாம் வெளியில எடுத்துட்டு வராது. ஓகே, அப்போ ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் என்ன ஃபைல்ஸ்லாம், எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ், சம் டாக்குமெண்ட்ஸ், பிடிஎஃப் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் எங்க தான் ஸ்டோர் பண்ணணும், இதுக்கு மேலே நீங்க அசெட்ஸ்குள்ள தான் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா, ஃபைனல் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா favicon.ico இங்க இருக்கா, favicon.icoன்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் ஆங்குலர் அப்ளிகேஷன் வரும்போது இங்க ஆங்குலர் லோகோட வருதா, இருக்கா தெரியலையா, இருக்கா, இதுதான் என்ன favicon. இப்போ கூகுள் ஜிமெயிலுக்கு இந்த எம் சொல்லி போட்டிருக்காங்கல்ல, இதுதான் favicon. கூகுள் டிரைவுக்கு இந்த டிரைவ் சிம்பிள் இருக்கா, டாக்குமெண்ட்டுக்கு இந்த டாக்குமெண்ட் சிம்பிள் இருக்கா. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்களோட லோகோவை ஷார்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, favicon கொடுத்துருப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட கிளைண்ட் வந்து ஒரு லோகோ கேட்டிருப்பார்ல, அந்த லோகோ வந்து டிசைனர்ட்ட favicon கேட்டு வாங்கிட்டு ஜஸ்ட் இந்த ஃபைலை டெலிட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக டிசைனர் கொடுத்த ஃபைல் என்ன பண்ணிருங்க இங்கே போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்கே என்ன வந்துடும், favicon வந்துடும். உங்களோட லோகோ வந்து அப்படியே favicon வந்துடும். ஓகேவா, ஸோ அந்த favicon தான் இது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் index.html. ஸோ ஆங்குலர் அப்படிங்கிறது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லிட்டு சொல்றோம்ல, அந்த சிங்கிள் பேஜே யார் தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த index.html தான். இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு HTML ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் பாருங்க. இங்க கூட உங்களுக்கு என்ன இருக்கு, HTML ஃபைல்ஸ் இருக்கு. பட் எல்லா HTML ஃபைல்ஸும் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ரௌசருக்கு வரும்போது எப்படி வரும்னு சொல்லிட்டீங்கன்னா index.html வழியா தான் ப்ரௌசருக்கு வரும். அப்ப நீங்க ப்ரௌசர்ல பார்த்துட்டு இருக்கிறதே என்ன ஃபைல் தான், index.html தான். இதுக்கப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ண போறது எல்லாமே, இதுக்கப்புறம் லோட் பண்ண போற இந்த சின்ன சின்ன HTML ஃபைல்ஸும் தனியா இருக்கும், நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு தனியா இருக்கும். பட் ப்ரௌசருக்கு வரும்போது எது வழியா தான் வரும், index.html தான். அப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ன ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா index.html தான். ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு TS ஃபைல் இருக்கு பாருங்க, main.ts அப்படின்னு சொல்லிட்டு பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னன்னு வச்சிருக்காங்க, main.ts. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்து என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா styles.css சொல்லிட்டு ஒரு CSS ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு காம்பனன்ட் வரும்போதே எப்படி வருது அப்படின்னா அதுக்கு தேவையான வியூவை ஸ்டோர் பண்றதுக்காக HTML, அந்த காம்பனன்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு CSS எழுத போறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு CSS ஃபைல், இந்த காம்பனன்ட்டோட பிரசன்டேஷன் லாஜிக்ஸை ஹோல்ட் பண்றதுக்காக டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகேவா, இந்த காம்பனன்ட் ஆல்ரெடி index.html பாருங்க, நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா HTML ஹெட் பாடிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி எங்க இருக்கு, index.html குள்ள இருக்கு. இங்க ஒரு காம்பனன்ட்டை கால் பண்ணிருக்கோம் பாருங்க, நம்ம கிட்ட ரூட் காம்பனன்ட் இருக்கா,
இந்த ரூட் காம்பனண்ட் பேர் என்னன்னு வச்சிருக்காங்க பாருங்க, ஆப் ஐஃபன் ரூட்னு வச்சிருக்காங்கல்ல, இந்த செலக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இதை தான் index.html இப்படி கால் பண்ணி விட்டுருக்கோம். இதுல இருந்து தான் உங்களுக்கு இப்படி ஒரு வியூ வந்துட்டு. இப்போ நான் தூக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வராது. கம்பைல் ஆகணும் இங்க. ஓகேவா? என்ன இல்ல, எதுவுமே இல்லை, blank பேஜ். ஏன்னா அங்கிருந்து வர வேண்டிய வியூ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், நம்ம டெலீட் பண்ணி விட்டோம். அப்போ எனக்கு தேவையான இந்த வியூ எல்லாமே, இந்த index.html எனக்கு தேவையான வியூ எல்லாமே எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னா, அந்தந்த காம்பனன்ட்ஸ் இருந்து தான் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கூகுள் டிரைவ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹோல் பேஜும் சேர்ந்தது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா index.html. இந்த index.html நான் மேல ஹெடர் காம்பனன்ட் வச்சிருக்கேன், லெஃப்ட் சைட்ல மெனுஸ் காம்பனன்ட் வச்சிருக்கேன், அந்த ஹெடர் கீழே சஜஸ்டர் லிஸ்ட் காம்பனன்ட் வச்சிருக்கேன், இங்கே தான் நான் மை டிரைவ் காம்பனன்ட் வச்சிருக்கேன், இந்த பக்கம் நான் ஸ்டோரேஜ் காம்பனன்ட் வச்சிருக்கேன். அப்போ சின்ன சின்ன காம்பனன்ட் என்ன பண்ணிட்டோம், நம்ம டிவைட் பண்ணிட்டோம். ஓகே, காம்பனன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, கண்ட்ரோலிங் அவர் ஸ்கிரீன் பை ஒன் ஆர் மோர் செக்ஷன்ஸ். நம்மளோட ஸ்கிரீன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன் ஆர் மோர் செக்ஷன்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண போறோம். அந்த ஒன் ஆர் மோர் செக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த இடத்துல என்னோட காம்பனண்ட்டை கால் பண்ணியிருக்கேன்ல, அப்போ என்னோட காம்பனண்ட்டோட HTML போய் பார்த்தோம் அப்படின்னா என்னோட காம்பனண்ட்ல என்ன மாதிரியான கோட் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னா, இந்த காம்பனண்ட்டுக்குன்னு உங்களுக்கு என்ன வியூ வேணுமோ அந்த வியூ மட்டும் தான் எதில் ஸ்டோர் ஆயிருக்கணும், இந்த காம்பனண்ட்டோட HTML ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லாகின் ஃபார்ம் போட போறேன் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டோட HTML போயிட்டு மறுபடியும் நீங்க HTML ஹெட் பாடிங் எல்லாம் போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே எதுல இருக்கு, index.html இருக்கு. இந்த பாடி பொசிஷன்ல தான் நம்ம காம்பனன்ட் என்ன பண்ண போறோம், லோட் பண்ண போறோம். அப்ப நீங்க காம்பனன்ட்லயும் போயிட்டு HTML ஹெட் பாடின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, அது index.html வந்து தானே லோட் ஆகும். அப்ப ஆல்ரெடி ஒரு HTML ஹெட் பாடி இருக்கு, பாடி டேக்குள்ள போயிட்டு மறுபடியும் HTML ஹெட் பாடின்னு போட்டா கரெக்டா இருக்குமா, கரெக்டா இருக்காது. அதனால அந்த காம்பனன்ட்டுக்கு உங்களுக்கு என்ன வியூ வேணுமோ அந்த வியூ மட்டும் தான் இதுக்குள்ள இருக்கணும், அந்த காம்பனன்ட்டோட HTML இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, எனக்கு இந்த வியூ வேண்டாம்னு நினைக்கிறேன், இது டிஃபால்ட்டா வந்தது தானே. ஓகே, இது வேண்டாம்னு நினைச்சிட்டு அப்படியே என்ன பண்ணிருங்க, கண்ட்ரோல் A கொடுத்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? டெலீட் பண்ணிட்டு எனக்கு என்ன வியூ வேணுமோ அந்த வியூ மட்டும் இந்த காம்பனன்ட்ல என்ன பண்ண போறேன், நான் எடுத்து வர போறேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு H1 டேக்ல ரூட் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துரும். கம்பைல் பண்ணுதா? ஓகேவா? அதுவே கம்பைல் பண்ணணும். நீங்க பண்ண சேஞ்ச் ப்ரௌசர் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்க கம்பைல் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஐயோ என்ன வரல அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காது. இப்போதான் என்ன ஆயிருக்கு, கம்பைல் ஆகி முடிச்சிருக்கு. இப்போ போய் ப்ரௌசர் போய் பார்த்தா தான் எனக்கு என்ன ஆயிருக்கும், அப்டேட் ஆயிருக்கும். பாருங்க எனக்கு வந்துருச்சு ரூட் காம்பனன்ட்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காம்பனன்ட்ல என்ன கோட் எழுதியிருக்கிறோம், இந்த காம்பனன்ட்டுக்குன்னு என்ன வியூவை நான் ப்ரௌசருக்கு எடுத்துட்டு வரணும் அந்த கோட் மட்டும் தான் இருக்கு. தேவையில்லாம என்ன இல்லை, HTML ஹெட் பாடிங் எல்லாம் எனக்கு இல்லை. அத மாதிரி இந்த காம்பனன்ட்டுக்குன்னு என்ன CSS வேணுமோ அது மட்டும் தான் அந்த CSSல என்ன பண்ணியிருப்பேன், எழுதியிருப்பேன். நல்லா நினைச்சுக்கோங்க, ஆங்குலர்ல மாடுல் அண்ட் காம்பனன்ட் இந்த ரெண்டுமே இட்ஸ் ஸ்டாண்ட் அலோன். அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மாடுலுக்குள்ள என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கோ அது பை டிஃபால்ட்டா அந்த மாடுல்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த காம்பனன்ட்ல நீங்க என்ன கோட் எழுதிருக்கீங்களோ அது பை டிஃபால்ட்டா அந்த காம்பனன்ட்குள்ள மட்டும்தான் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஒரு காம்பனன்ட்ல இருக்கிற கோடை பக்கத்து காம்பனன்ட்ல என்னால யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்குன்னு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு. பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓகேவா? அப்போ இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு காம்பனன்ட்ல இருக்கிறத பை டிஃபால்ட்டா எங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், நம்ம இந்த காம்பனன்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த காம்பனன்ட்ல நான் ஒரு ஸ்டைல் எழுதிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டைல என்னால இன்னொரு காம்பனன்ட்ல போயிட்டு அந்த காம்பனன்ட்ல வியூல போயிட்டு என்னால கால் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முடியுமா, முடியாது. அந்த காம்பனன்ட்ல இருக்கிறது பை டிஃபால்ட்டா எங்க மட்டும் தான் ஒர்க் ஆகும் சொல்லி பார்த்தோம், அந்த காம்பனன்ட்ல மட்டும் தான். அப்ப இந்த காம்பனன்ட் நான் ஒரு ஸ்டைல் எழுதியிருக்கேன், இதே ஸ்டைல் எனக்கு அப்படியே பக்கத்து காம்பனன்ட்ல தேவைப்படுது அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த ஸ்டைல் எடுத்து நான் திரும்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் லோட் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு காம்பனன்ட்லயும் ஒரே ஸ்டைல் அகைன் அண்ட் அகைன் நீங்க ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, இந்த ஃபைல் சைஸ் என்ன ஆயிட்டு சொல்லிட்டீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கும். இங்க பார்த்தோமா இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் பார்த்தீங்களா, இது ஃபைல் சைஸ் என்ன ஆயிட்டு இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ நான் ஒரு இடத்துல ஒரு ஸ்டைல் எழுதி அதை த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் ஃபுல்லா நான் ரீயூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு குளோபலா ஒரு என்ன வேணும், ஒரு ஸ்டைல் ஷீட் வேணும். ஒரு இடத்துல எழுதணும் அப்படின்னா எல்லா காம்பனன்ட்ல அப்ளை ஆகிற மாதிரி என்ன வேணும், ஒரு ஸ்டைல் ஷீட் வேணும். அதுதான் இது. ஓகேவா? அந்தந்த காம்பனன்ட் எழுதுற ஸ்டைல் ஷீட் ஸ்டைல்ஸ் அந்தந்த காம்பனன்ட்ஸ்ல மட்டும்தான் அப்ளை ஆகும். அப்போ நான் நினைக்கிறேன், நான் இப்போ ஹெட்டிங் சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் எழுதுறேன் அப்படின்னா
இந்த ஹெட்டிங்கிற கிளாஸை த்ரூட் அப்ளிகேஷன் ஃபுல்லாக எங்கே கால் பண்ணாலும் எனக்கு அந்த ஸ்டைல் வந்து என்ன ஆகும், அப்படியே ஆகும். அப்போ அந்த ஸ்டைலை நீங்கள் எங்கே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ் தான் எழுதணும். எப்படி இங்கே மட்டும் ஸ்டைல் டாட் சிஎஸ்ன்னு சொல்லி கொடுத்தோடனே அது வந்துருச்சா, அது மட்டும் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஆங்குலர் டாட் ஜேசான்னு சொல்லிட்டு ஜேசான் ஃபைல் பார்த்தீங்களா, இதில் தான் நம்மளோட அப்ளிகேஷனை பற்றி ஒட்டுமொத்த திங்ஸும் இதுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. எது எது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும், ஆங்குலர் டாட் ஜேசன் தான் இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, சோர்ஸ்க்குள்ள சாரி இங்க ஆர்கிடெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதுக்குள்ள பில்டுக்குள்ள ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, இங்க சொன்ன காரணத்துக்காண்டி தான் இந்த ஃபைல் குளோபலா எனக்கு எல்லா இடத்துலயும் என்ன ஆகுது, அவைலபிளா இருக்கு. இங்க இருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கே தெரியாது குளோபல் ஸ்டைல் ஷீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோட கான்ஃபிகரேஷன்ல இருந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம எடுத்து விட்டோம். ஸோ இந்த ஆங்குலர் டாட் ஜேசன் அப்படிங்கிறது உங்களோட ஆங்குலர் அப்ளிகேஷன்ல எது மெயின் ஃபைல், எது குளோபல் ஸ்டைல் ஷீட், உங்களோட டோர்வே HTML ஃபைல் என்ன, டோர்வே HTML ஃபைல் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனை நீங்க கம்பைல் பண்ணும்போதே ஒரு ஃபர்ஸ்ட் HTML ஃபைல் ப்ரௌசர் வருது இல்ல, அதுதான் என்ன டோர்வே HTML ஃபைல். ஓகேவா, அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா index.html. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருப்போம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்க, இருக்கா இண்டெக்ஸ் ஃபைல் என்னன்னு சொல்லிட்டு. சப்போஸ் எனக்கு இந்த பேர் பிடிக்கல, index.html எனக்கு பேர் பிடிக்கல, நான் home.html சொல்லிட்டு மாத்திக்கலாமா, மாத்திக்கலாம். பட் இங்க மாத்தினீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணிருக்கணும், மாத்திருக்கணும். ஏன்னா இங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான்ப்பா உன்னோட இண்டெக்ஸ் டாட், இதுதான்ப்பா உன்னோட டோர்வே HTML ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க ஒரு பேர் இங்க ஒரு பேர் வச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு ஃபைலை என்னால கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடும், எரர் சொல்லிடும். ஸோ பாருங்க, நம்மளோட மெயின் ஃபைல் எங்க இருக்குன்னு இங்கே தான் சொல்லியிருக்காங்க. எங்க இருக்கு, சோர்ஸ்க்குள்ள main.ts. உங்களோட குளோபல் ஸ்டைல் ஷீட் எங்க இருக்கு அப்படின்னா இங்கே தான் இருக்கு. ஓகே, சப்போஸ் இன் ஃபியூச்சர்ல நீங்க ஏதோ சம் எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் ஆட் பண்ண போறீங்கன்னா இதுக்குள்ளதான் வந்து என்ன பண்ண போறோம், நம்ம ஆட் பண்ண போறோம். ஸ்டோர் பண்ண போறது அசெட்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஃபைல் பார்த்து இது வந்து என்ன பண்ணணும், நீங்க சொல்லணும். அப்படி சொன்னாதான் இது வந்து எடுத்து. இங்கதான் நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷனோட ஒட்டுமொத்த கான்ஃபிகரேஷன் அண்ட் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் இங்கே தான் என்ன பண்ணி வச்சிருப்போம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். எந்தெந்த ஃபைல்ஸ் எங்கெங்க இருக்கு, என்னோட அப்ளிகேஷன் கம்பைல் ஆகும்போது நான் ஃபர்ஸ்ட் எந்த ஃபைலை ஹிட் பண்ணணும், ஓகே, என்னோட குளோபல் ஸ்டைல் ஷீட்ஸ் எங்க இருக்கு, என்னோட டோர்வே HTML ஃபைல் எங்க இருக்கு, அதோட பேர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே தான் என்ன இருக்கும், உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ ஆங்குலர் டாட் ஜேசான்னா என்ன, இந்த பேக்கெட் டாட் ஜேசான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கெட் டாட் ஜேசான்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, இதுக்கும் ஆங்குலருக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்னென்ன NPMs யூஸ் பண்ணிருக்கீங்க, அதோட வெர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கோட இண்டெக்ஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷனோட இண்டெக்ஸ் தான் என்ன, இந்த பேக்கெட் டாட் ஜேசன். பட் ஆங்குலர் அப்ளிகேஷனோட ஒட்டுமொத்த கான்ஃபிகரேஷன்ஸும் எங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க தான் இருக்கும், ஆங்குலர் டாட் ஜேசன்ல தான் இருக்கும். ஓகேவா, இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு CSS பத்தல, எனக்கு இன்னொரு CSS தேவைப்படுது அப்படின்னா அதை அசெட்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைல் பார்த்து இங்க வந்து என்ன பண்ணிருப்போம், நம்ம ஆட் பண்ணிருப்போம். ஏன்னா இங்க ஆட் பண்ணாதான் குளோபல் ஸ்டைல் ஷீட் என்ன ஆகும், அது மாறும். அப்படிதானே, எடுத்தோடனே பேரை பார்த்தோன்னே அது வந்து குளோபல் ஸ்டைல் ஷீட்டா ஸ்டைல் டாட் சிஎஸ்ன்னு எடுத்துக்கல, இங்க சொல்லியிருக்கிற காரணத்துக்காண்டி தான் இது குளோபல் ஸ்டைல் ஷீட் என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதை மாதிரி எனக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்ளிகேஷனுக்குள்ள நான் ஒரு ஜேக்வரியை கொண்டு வரேன் அப்படின்னு அப்படின்னா அந்த ஜேக்வரி லைப்ரரி அசெட்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைல் பார்த்து என்னவோ அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், நீங்க சொல்லியிருக்கணும். சொன்னாதான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரௌசர் வரும், எடுத்துட்டு வரும். இல்லைன்னா என்ன பண்ணாது, அது எடுத்துட்டு வராது. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா HTML போயிட்டு ஸ்கிரிப்ட் SRCன்னு போட முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் அ லைப்ரரி. ஆங்குலர் அப்படிங்கிறது என்ன கிடையாது, லைப்ரரி கிடையாது. என்னது, ஃப்ரேம் ஒர்க். ஸோ அவங்க சொல்லியிருக்கிற பவுண்டரியில தான் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ஸோ அவங்க சொல்றாங்க ஸ்டைல்ஸே எனக்கு இங்கே வந்து கொடுப்பா, ஸ்கிரிப்ட் எனக்கு இங்கே வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே வந்து தான் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். புரியுதா, ஓகேவா, ரைட். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம், ஸ்டைல் சீஸ் வரைக்கும் பார்த்தோமா, ரைட். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ல குளோபலா எனக்கு சம் ஸ்டைல்ஸ் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு மேலே எங்க எழுதிக்கோங்க, ஸ்டைல் டாட் சிஎஸ். இது மட்டும் எப்படி குளோபல் CSS மார்ச்சின்னு புரியுதுல்ல, எப்படி மார்ச்சு, ஆங்குலர் ஜேசன்ல சொல்லி இருக்கிற இந்த ரீசன்னால தான். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் எடிட்டர் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு இது ஒண்ணுமே கிடையாது, இந்த எடிட்டரோட கான்ஃபிகரேஷன். விச் மீன்ஸ் நான் வந்து அடுத்த லைன் அடிச்சோம் அப்படின்னா எனக்கு லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு ஸ்பேஸ் இன்டென்ட்ல வந்து எனக்கு வந்து என்னோட அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, எனக்கு ஒரு ஸ்பேஸ் தட்டணும்னா எனக்கு எவ்வளவு ஸ்பேஸோட வரணும் அப்படிங்கிறது எடிட்டர் கான்ஃபிகரேஷன்ஸ். இது எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜிட் இக்னோர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஜிட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும், ஜிட் அப் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஓகே, ஸோ ஜிட் அப் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டோரேஜ் ரெபாசிட்டரி. ஓகே, ஜிட் அப் அப்படிங்கிறது என்ன, ஸ்டோரேஜ் ரெபாசிட்டரி, ஜிட் ஹப். ஓகே, பேரு
GitHub. ஓகேவா? இட்ஸ் ஸ்டோரேஜ் ரெபாசிட்டரி. ஸோ என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஸே இப்போ டிசிஎஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் ப்ராஜெக்டை ஒரே பிரான்ச்ல ஒரே டீம் தான் பண்ணி முடிக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. கரெக்டா? பெங்களூர்ல ஒரு டீம் உட்காந்து ஒரு மாடல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில வந்து வேளச்சேரியில ஒரு பிரான்ச் ஒரு ப்ராட் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். திருச்சியில் இருக்கிற பிரான்ச் இன்னொரு பாட்டில் என்ன ஆயிட்டு இருக்கும், ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்றத ஒரு சுச்சுவேஷன்ல ஒரே இடத்துல என்ன பண்ணணும், நம்ம கொண்டு வரணும். அப்படிதானே? ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு இடத்துல பிச்சு பிச்சு இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். அப்ப எல்லா மாடல்ஸையும் ஒரு இடத்துல என்ன பண்ணணும், நம்ம பண்டில் பண்ணணும். ரைட்? ஸோ அந்த தான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த GitHub. ஓகே, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சின்ன டாஸ்க் நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு என் சிஸ்டம்ல இருக்கிற இந்த கோட அந்த GitHub ரெபாசிட்டரிக்கு என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லியோ இல்லாட்டி அந்த மாடியூல முடிச்சதுக்கு அப்புறமோ அவங்க சிஸ்டம்ல இருக்க கோட எங்க மூவ் பண்ணுவாங்க, அந்த ரெபாசிட்டரிக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் கேட்டு எல்லா மாடியூல்ஸும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த GitHubல போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரோட சோர்ஸ் கோடும் ஒரு இடத்துல என்ன இருக்கும், ஸ்டோர் ஆயிரும். இந்த GitHubல இருந்து தான் எங்க கோடு மூவ் ஆகும் அப்படின்னா அந்த டிசிஎஸோட சர்வருக்கு அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகும், மூவ் ஆகும். உங்க ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகாது, மூவ் ஆகாது. அப்ப இந்த GitHub ரெபாசிட்டரி இருக்க கோடு தான் வந்து டெப்ளாய் ஆக போகுது. ஓகேவா? அதெல்லாம் வந்து டெவாப்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸ் உண்டு. அந்த டெவாப்ஸ் குள்ள போய் இந்த கோட கொடுத்தீங்கன்னா எது எங்க மூவ் ஆகணும், எந்த வெர்ஷன்ஸ் ஈக்குவலண்டா போகணுங்கிறது அது அதோட வேலையை பார்த்துக்கணும். ஓகே, ரைட்? ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா GitHub பத்தி தான் இப்போ தெரியணும். ஸோ இப்போ என்னோட சிஸ்டம்ல சம்திங் ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி ஜிட் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னால எனக்கு இங்கே காமிச்சிருச்சு. நான் போய் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி என்ன சேஞ்சஸ் இருந்தது, இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு காமிக்குது பாருங்க. ரெட் கலர்ல இருக்கிறது ரிமூவ் பண்ண கோடு, கிரீன் கலர்ல இருக்கிறது ஆட் பண்ண கோடு. ஸோ இவ்வளவு இருந்த கோடை நான் ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆட் பண்ணியிருக்கேன், இது ஆட் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் உங்களோட கோடை நீங்க மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோட்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கறது ஒரு டைம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட்? ஸோ அதெல்லாம் தனியாக அப்புறம் பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ஜிட் இக்னோர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் என்ன ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணாலும் எனக்கு இங்கே காமிச்சிடும். ஓகே, இதை கமிட் பண்ணணும். நான் இந்த இடத்துல போயிட்டு இதை நான் வந்து ஸ்டேஜ் பண்ணிட்டு இதை நான் கமிட் பண்ணணும். அப்படிங்கிற டைம்ல சப்போஸ் என்னோட சிஸ்டம்ல நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வந்து ஒரு டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து என்ன பண்ணிருக்கேன், கிரியேட் பண்ணிருக்கேன். அதாவது இதை இப்படி கொடுத்தா என்ன வரும், அப்படி கொடுத்தா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக என்ன பண்றேன், டெஸ்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு டம்மி காம்பனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோல்டருக்குள்ள டெஸ்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள டம்மி காம்பனன்ட் கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்றேன். இந்த கோட் ரெபாசிட்டரிக்கு போகலாமா, போகக்கூடாது. நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண என்னோட கோடை இந்த ரெபாசிட்டரிக்கு எடுத்துட்டு போகலாமா, போகக்கூடாது. ஸோ அப்படி இந்த அப்ளிகேஷன்ல நீங்க எந்தெந்த ஃபோல்டர்ஸ்ல இல்ல எந்தெந்த ஃபைல்ஸ்ல நீங்க சேஞ்சஸ் பண்ணும்போது அந்த கோடெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸை இந்த .git ignore ஃபைல்ல வந்து என்ன பண்ணிடலாம், நீங்க மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இங்க சொல்லியிருக்கிற இந்த ஃபைல்ஸ்குள்ள போயிட்டு நீங்க ஏதாவது சம் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அது இங்க சேஞ்ச் பண்ண மாதிரியே காமிக்காது. அந்த ஃபைல் உங்களால எங்க எடுத்துட்டு போக முடியாது, GitHubக்கு ரெபாசிட்டரிக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அப்படி இருக்கிறதுல இப்போ நம்ம யூஸ் பண்றதுல ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நோட் மாடல்ஸ் இருக்கா, ஃபோல்டர் நேம். ஓகே, அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு npm இன்ஸ்டால் பண்றோம். இந்த இடத்துல முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட், npm இன்ஸ்டால் இமெயில் வேலிடேஷன் சொல்லி கொடுக்குறேன். இந்த இமெயில் வேலிடேஷன் எங்க வந்து ஸ்டோர் ஆகும், நோட் மாடல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப இந்த நோட் மாடல்ஸ் அந்த ஜிட் ரெபாசிட்டரிக்கு போகுமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போகாது. அப்ப நீங்க கேட்கலாம், நோட் மாடல்ஸ் வந்து ஜிட் ரெபாசிட்டரிக்கே போல அப்படின்னா அங்க யாரோட நோட் மாடல்ஸுமே என்ன ஆகாது, இருக்காது. அப்ப எப்படி அந்த கோடு எனக்கு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக தான் இந்த package.json போகுது. எல்லாரோட package.json அங்க போய் என்ன இருக்கும், மெர்ஜ் ஆயிரும். நீங்க ஒரு package.json அனுப்புறீங்க, உங்க ஃப்ரெண்டு வேற பிரான்ச்ல இருந்து இன்னொரு package.json அனுப்புறா, ரெண்டு package.json போகாது, ரெண்டையும் மெர்ஜ் ஆகி போகும். ஓகே, சம்டைம்ஸ் அது கான்ஃபிளிக்ட் வர மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அனுப்பும் போதே சொல்லிடும், ஆல்ரெடி இப்படி ஒன்று இருக்கு, நீங்க ஒன்று அனுப்புறீங்க, எது கரெக்ட், இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அதுவே என்ன பண்ணிடும், உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். அந்த கான்ஃபிளிக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் அனுப்பிச்சிடணும். எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா மெர்ஜ் போத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு என்னோடது மட்டும் தான் வேணும்னு வச்சீங்கன்னா மெர்ஜ் கரண்ட் சேஞ்சுன்னு இருக்கும். ஓகே, எனக்கு உள்ள வரது மட்டும் தான் இருக்கணும், என்னோடது நான் சும்மா பண்ணி பார்த்தேன் அப்படின்னு வச்சீங்கன்னா மெர்ஜ் இன்கமிங் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ கமிட் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டு கான்ஃபிளிக்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும், நீங்க அனுப்பிச்சிடணும். அப்போ சர்வரில் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க என்ன npm இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த இமெயில் வெர்ஷன், அந்த npm வெர்ஷனோட சேர்த்து package.json இப்போ எங்க போயிருக்கும், சர்வர் போயிருக்கும். நான் சொன்னேன்ல, உங்க சிஸ்டம்ல இதுக்கப்புறம் சாரி அந்த GitHubல இருந்து தான் ப்ராஜெக்ட் எல்லாமே டெப்ளாய் எங்க போகும்,
டிசிஎஸோட சர்வர் போகும் சொல்லிட்டு. ஸோ அங்க அந்த டெவாப்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த package.json ரீட் பண்ணி என்னென்ன என்பிஎம்ஸ் வேணுமோ இது எல்லாத்தையும் சர்வர்ல அதுவே என்ன பண்ணிடும், இன்ஸ்டால் பண்ணிடும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ அதனாலதான் என்ன பண்றோம், நோடு மாடல்ஸ்லாம் எனக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், நம்ம இந்த இடத்துல ஜிட் இக்னோர்ல மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நான் இந்த இடத்துல நான் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் தான் நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், நீங்க /testன்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது இந்த கோடை உங்களுக்கு எங்க எடுத்துட்டு போகாது, ரெபாசிட்டரிக்கு எடுத்துட்டு போகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஜிட் இக்னோர். ஓகே, இக்னோர்னாலே மீனிங் என்ன, கண்டுக்கிடாதீங்க, விட்டுருங்க அப்படிங்கிறது தான். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி தெரியும் angular.json அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. என்ன பர்பஸ்க்காக, நம்மளோட அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன் எந்தெந்த ஃபைல்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே எங்க தான் மென்ஷன் ஆயிருக்கும், angular.json தான் மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல சம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் லோட் பண்றதுக்காகவும் சம் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட்ஸை லோட் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்ணிட்டு போறோம், angular.json யூஸ் பண்ணிக்கிறோம். அதர் தன் தட் இந்த ஃபைல் அப்படியே தான் இருக்கு, டச் பண்ண போறதே இல்லை. ஓகேவா, எதுக்கு போய் இந்த பேரெல்லாம் மாத்திக்கிட்டு, நல்லா தானே இருக்கு, அப்படி. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் package.json ஆல்ரெடி தெரியும் எதுக்காக, நம்மளோட இந்த அப்ளிகேஷன் என்னென்ன என்பிஎம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுல ரெஃபரன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக. அதுல ரெண்டு இருக்கு, ஒன்னு டிபெண்டன்சிஸ், இன்னொன்னு என்ன, dev dependency. Dependencies அப்படின்னா these are the npms which is necessary for production mode. These are the npms which is necessary for development mode. நீங்க டெவலப்மெண்ட் மோட்ல ஒரு அப்ளிகேஷனை கம்பைல் பண்றீங்க இல்ல டெப்ளாய் பண்றீங்க அப்படின்னா இந்த என்பிஎம்ஸ்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட். நீங்க ப்ரொடக்ஷன் மோட்ல ஒரு அப்ளிகேஷனை கம்பைல் பண்றீங்க இல்ல டிப்ளாய் பண்றீங்க அப்படின்னா இந்த என்பிஎம்ஸ்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல கம்பைல் பண்றோம்னா என்ஜி சர்வ்னு சொல்லிட்டு இது என்ன மோடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் டெவலப்மெண்ட் மோட். என்ஜி சர்வ் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் டெவலப்மெண்ட் மோட். ஓகே, ஸோ இதே இது நீங்க என்ஜி சர்வ் ஸ்பேஸ் -prod அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ப்ரொடக்ஷன். அது ட்ரை பண்ண வேண்டாம், இப்போதைக்கு விட்டுருங்க. ஓகே, -prod சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன மோட், அது ப்ரொடக்ஷன் மோட். இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கம்பைலேஷனே டிஃபர் ஆகும். ஓகே, டெவலப்மெண்ட் மோடுக்கும் ப்ரொடக்ஷன் மோடுக்கும் கம்பைலேஷனே என்ன ஆகும், உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஓகே, அது என்னங்கிறத நான் சொல்றேன் அப்புறமா. ஓகே ரைட். ஸோ இன்னொன்று ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க, package-lock.json அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற ஒரு ஃபைல். ஓகே, நீங்க இந்த இடத்துல பேக்கேஜஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க இல்லை அதை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா அந்த லாக் ஃபைல் என்ன இருக்கும், உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ற ஒரு லாக் ஃபைல் தான் இது. ஓகேவா ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரீட்மி ஃபைல், அது ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. ஓகே, அது சும்மா ஏதோ கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மைனா ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டுட்டோரியல்ஸ்லாம் இதை பத்தி படிக்கணும் அப்படின்னா இங்கே போய் படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆங்குலரோட அஃபீஷியல் ஜிட்டப் அஃபீஷியல் டுட்டோரியல் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் லாஸ்டா ஒரு ரெண்டு ஃபைல் இருக்கு, ts-config.json அப்படின்னு சொல்லிட்டு. மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டைப் ஸ்கிரிப்டோட கான்ஃபிகரேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நான் டிக்ளேர் பண்ணும்போதே எனக்கு வந்து வேல்யூவோட தான் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வெர்ஷன் வந்திருக்கு. ஓகே, ts-config.jsonல ஆங்குலர் வெர்ஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், 15 யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா. ஆங்குலர் 15ல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கிளாஸ்ல போயிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ண போறீங்கன்னா டிக்ளரேஷனோட விட முடியாது, ஈக்குவல் கொடுத்து வேல்யூ என்ன பண்ணணும், அசைன் பண்ணணும். ஈவன் எனக்கு வேல்யூ தெரியல அப்படின்னா கூட ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கோ இல்ல நம்பரா இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு பை டிஃபால்ட்டா 0 ஏதோ ஒன்று என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். இல்ல அப்படிலாம் நான் பண்ண முடியாது, நான் டிக்ளரேஷன் தான் பண்ணுவேன், எனக்கு வேல்யூ தெரியும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு வச்சீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 கீ கொடுத்து அதை என்ன பண்ணணும், ஃபால்ஸ் பண்ணணும். ஓகே, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் வந்துட்டு ஸ்ட்ரிங் நல் செக்ஸ் கோலன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இதை நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டிஎஸ்ல. ஓகே, என்ன ரீசனுக்காகனா இப்போ நான் சொன்னேன்ல இந்த ரீசனுக்காக தான். என்ன, ஜஸ்ட் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணாலே அது என்ன பண்ண சொல்லும், வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ண சொல்லும். பட் நம்ம எல்லா டைம்லயும் நம்மளுக்கு என்ன தெரியாது, டிக்ளரேஷன் பண்ணும்போது அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிய வராது. அதனால இந்த ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது கீழே பை டிஃபால்ட்டா அந்த ஸ்ட்ரிக்ட் நல் செக்ஸ் அப்படிங்கிறது ட்ரூவா இருக்கும். அதை நம்ம எப்படி ஓவர்ரைட் பண்றோம், ஃபால்ஸா ஓவர்ரைட் பண்றோம். ஓகே, அதே மாதிரியே ஸ்ட்ரிக்ட் ப்ராப்பர்ட்டி இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ பை டிஃபால்ட்டாவே டைப் ஸ்கிரிப்டோட கான்ஃபிகரேஷன்ல ட்ரூவா இருக்கும். அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்றோம்னா ஃபால்ஸ் பண்றோம். அதனாலதான் என்டர் பண்ணோடனே எனக்கு அதுவே ஃபால்ஸ் எடுத்து வந்துருச்சு. ஏன்னா டிஃபால்ட் வேல்யூ என்ன செட் ஆயிருக்கு, அந்த இடத்துல ட்ரூ செட் ஆயிருக்கு. இந்த ரெண்டை என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸ்ட்ரிக்ட் நல் செக்ஸ் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரிக்ட் ப்ராப்பர்ட்டி இனிஷியலைசேஷனையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன பர்பஸ்க்கான்னு சொல்லி புரியுதுல? ஓகே, இனிஷியலைஸ் பண்ண டிக்ளரேஷன் மட்டும் பண்ணா போதும், டிக்ளரேஷன்லேயே நான் டிஃபைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த 2 ப்ராப்பர்ட்டி என்ன பண்றோம், ஆட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி டைப் ஸ்கிரிப்டோட கான்ஃபிகரேஷன் லெவல்ல நான் சம்திங் ஏதோ சேஞ்ச் பண்ண அப்படின்னு அந்த சேஞ்ச் இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிற போறேன், நான் ஆட் பண்ணிக்கிற போறேன். ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்க ஆங்குலர் அப்ளிகேஷன்ல ஸ்பெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை பார்க்கீங்களோ, இட்ஸ் பியூர்லி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக? டெஸ்டிங்காக. ஈவன் பாருங்க, சோர்ஸ்குள்ள ஆப்குள்ள கூட app.common.spec.ts ஒன்று இருக்கா? ஓகே, இதை டெலீட் பண்ணி விட்டா கூட எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதை டெலீட் பண்ணி விட்டா கூட நம்மளுக்கு என்ன கிடையாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா அந்த ஃபைலை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல யூனிட் டெஸ்டிங் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, யூனிட் டெஸ்டிங் பண்றது அப்படிங்கிறது அதுக்குன்னே தனியா படிக்கணும் நம்ம. இங்க பாருங்க, எத்தனை லைன் கோடு இருக்கு? எத்தனை லைன் கோடு இருக்கு? 10 லைன் கோடு இருக்கு. இந்த 10 லைனை டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம எத்தனை லைன் கோடு எழுதணும்னு சொல்லிட்டீங்கன்னா 30 லைன் கோடு எழுதணும். இதுதான் யூனிட் டெஸ்டிங். ஓகே, யூனிட் டெஸ்டிங்கிறது அஸ் அ டெவலப்பரா நம்ம பண்றது. இந்தியாவில் வந்து யூனிட் டெஸ்டிங் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் ஃபாரின்ல வந்து யூனிட் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஃபாரின்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் டெஸ்டிங் எழுதிட்டு தான் கோடே எழுத சொல்லுவாங்க. யூனிட் டெஸ்டிங் நம்ம எழுத மாட்டோம். ஆல்ரெடி ஒரு யூனிட் டெஸ்டிங் டெவலப்பர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் எழுதி கொடுத்துருவாரு. இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சா கூட நம்மளே என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த டைட்டிலுங்கிறது ஸ்ட்ரிங்கு தான் ஸ்டோர் ஆகணும், ஸ்ட்ரிங்கு தான் ஸ்டோர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இங்கதான் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஓகே, சொல்லியிருக்காங்க பாருங்க, நீங்க டைட்டிலுங்கிறது இப்படிதான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, செக் பண்றாங்க. இதை நீங்க யூனிட் டெஸ்டிங்ல வந்து டெஸ்ட் பண்ணும்போது இப்படி இல்லை அப்படின்னா அதுவே எரர் த்ரோ பண்ணிடும். மேல இருக்கு பாருங்க, இட்டுங்கிறது இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் மாதிரி, இட் ஷுட் ஹேவ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம டைட்டிலே மாத்திட்டோம், மாத்தல இன்னும், இனிமேதான் என்ன பண்ணுவோம், நம்ம மாத்துவோம். ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணும்போது நான் இதை மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் இந்த ஃபைலை டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எரர் காமிச்சிடும். ஏன்னா இங்க டைட்டில் எப்படி கேட்டிருக்காங்க, ஆங்குலர் டிசம்பர் 8 AM கேட்டிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், மாத்திட்டோம். ஓகே, ஸோ இது வந்து இப்போதைக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இட்ஸ் பியூர்லி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். நீங்களும் அடுத்து நியூவா காம்பனன்ட்லாம் கிரியேட் பண்றீங்க, இல்லை வேற ஏதோ ஃபைல்லாம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது கூட சேர்ந்தே spec.ts சொல்லிட்டு ஒன்று என்ன ஆகும், கிரியேட் ஆகும். பியூர்லி என்ன பர்பஸ்க்காக, டெஸ்டிங் பர்பஸ்க்காக. அஸ் அ டெவலப்பரா நம்ம என்ன பண்ண போறது இல்லைன்னா அதை டச் பண்ண போறது இல்லை. அதை டெலிட் பண்ணி விட்டா கூட உங்களோட அப்ளிகேஷன் பீஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகும். அப்போ நான் டெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல நீங்க புதுசாக கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது என்ன பர்பஸ்க்காக சொல்லிட்டீங்கன்னா டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான். ஓகே, அப்போ இங்கே ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க, tsconfig.json சொல்லி ஒன்று பார்த்தோம்ல, இது டைப் ஸ்கிரிப்டோட கான்ஃபிகரேஷன் லெவலில் சம் சேஞ்ச் பண்றது. இது tsconfig.app.json அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட டைப் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது தான். இது ஒன்றும் இல்லை, இதோட சைல்டு ஃபைல் தான் இது. இது வந்து டைப் ஸ்கிரிப்டோட கான்ஃபிகரேஷன். இது இந்த டைப் ஸ்கிரிப்டோட இந்த அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன். ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் பண்ணி எழுதிருக்காங்க பாருங்க. எங்க இருந்து எடுத்திருக்காங்க, tsconfig.json இருந்து இருக்காங்க. அப்ப அதுல இருக்கிற அதே கான்ஃபிகரேஷன்ஸ் இதுலயும் உங்களுக்கு என்ன ஆக போகுது, அப்படியே ஆகும். ஸோ ஜஸ்ட் இதோட சைல்ட் ஃபைல் மாதிரி தான் இது. ஓகே, போல்டர் ஸ்ட்ரக்சர் புரியுதா? ஓகே, சொல்லுங்க எது எது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஒரு டைம் நீங்க இந்த டைப் ஸ்கிரிப்டோட கான்ஃபிகரேஷன் லெவல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த tsconfig-ஓ இல்லாட்டி இந்த angular.json-ஓ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்கு வெளியில, இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்கு வெளியில நீங்க எந்த சேஞ்ச் பண்ணாலும் அந்த சேஞ்ச் உங்களோட அப்ளிகேஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு வாட்டி கரண்ட் இதை டெர்மினேட் பண்ணிருங்க. கண்ட்ரோல் C கொடுத்து டெர்மினேட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு ரீகம்பைல் இட். ஓகேவா? ஏன்னா இந்த CL எந்த ஃபோல்டர் மட்டும் தான் வாட்ச் பண்ணணும்னு சொல்லி பேசணும், சோர்ஸ் ஃபோல்டர் மட்டும் தான் வாட்ச் பண்ணணும்னு சொல்லி பேசணும். சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா அதுவே அதோட வேலையை பார்த்துடும். பட் சோர்ஸ் ஃபோல்டருக்கு வெளியில சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது தெரியாது. ஏன்னா அது எதை மட்டும் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, சோர்ஸ் மட்டும் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அப்போ சோர்ஸுக்கு வெளியில ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை ஆல்ரெடி இருக்கிற கம்பைலேஷனை டெர்மினேட் பண்ணிட்டு திரும்ப ஒரு டைம் என்ன பண்ணிக்கோங்க, கம்பைல் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? புரியுதா? சரி, சொல்லுங்க பார்க்கலாம். நோடு மாடியூல்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? கைஸ் ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படியே தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் மட்டும் இல்ல, இந்த ஃப்ரேம்வொர்க் தேவையான எல்லா லைப்ரரிஸுமே இதுக்குள்ள தான் இருக்கு. நோட் மாடியூல்ஸ் தான் இருக்கு. ஓகே, சோர்ஸ். Our source code files are mapped into this path. சொல்லுங்க, இந்த அப்ளிகேஷனோட சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். சோர்ஸ்ல தான் இருக்கும். நான் எப்படி சொல்லணுமோ அப்படியே சொல்லணும் இன்டர்வியூ போகும்போது. ஓகே, இப்பயே பிராக்டிஸ் பண்ணாதான் அங்க வரும். ஓகேவா?
ரைட், சொல்லுங்க. சோர்ஸ்குள்ள என்ன இருக்கும்? guys எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்லைன்ல அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சோர்ஸ்ல source code of our application. Okay, app. appல என்ன கோட் இருக்கு போகுது? சொல்லுங்க. நம்மளுடைய கோட் ஆக்சுவலி அதுல தான் இருக்கும். as a developer நம்ம எழுதுற கோட் எல்லாமே எதுக்குள்ள இருக்கும்? app குள்ள இருக்கும். ஓகே, இந்த app by default வரும்போதே இது என்ன ஃபைல்? மாடல். இது என்னது? ரூட் காம்போனன்ட். அப்ப வரும்போதே ஒரு ரூட் மாடல் அண்ட் ரூட் காம்போனன்ட்டோட வருது. வாட் இஸ் மாடல்? bundle of application. ஓகே, இப்போ ஆங்குலர் வரும்போதே ஒரு மாடலோட வருதா? இந்த மாடலுக்குள்ள தான் நீங்க எல்லாத்தையும் பண்டில் பண்ண போறீங்க. ஓகேயா? ஒரு மீடியம் லெவல் அப்ளிகேஷன் வரைக்கும் இந்த ஒரு மாடலோட நீங்க ப்ரொசீட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேயா? பட் ஒரு மீடியம் லெவல் அப்ளிகேஷன் தாண்டி ஒரு ஹை எண்ட் மாடல் போறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த மாடல சின்ன சின்ன மாடல்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம டிவைட் பண்ணணும். அந்த மாடல் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இட்ஸ் a ஃபீச்சர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாடல்? ஃபீச்சர் மாடல். ஏன் அது வந்து ஃபீச்சர் மாடல் சொல்றோம் அப்படின்னா because we are dividing our application features into a model. நம்மளோட அப்ளிகேஷனோட சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் சின்ன சின்ன மாடல்ஸ் என்ன பண்ண போறோம்? பண்டில் பண்ண போறோம். ஓகேயா? சோ இப்போ வரைக்கும் நம்ம எந்த மாடல் வச்சு இப்போ வரைக்கும் இல்ல, நம்மளோட அப்ளிகேஷனை வந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு மாடல் வச்சு தான் பண்ண போறோம். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ல, ஷாப்பிங் ஆர்ட் அப்ளிகேஷன், அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷனை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த டைம்ல இந்த மாடலை சின்னதா என்ன பண்ணுவோம்? நம்ம பிரேக் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம எத்தனை மாடலோட தான் ப்ரொசீட் பண்ண போறோம்? ஒரு மாடலோட தான் ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகே, பட் இந்த ஆங்குலர் வரும்போதே கொஞ்சம் இன்பில்ட் மாடல்ஸோட வரும். அந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பண்டில் பண்ணுவோம். ஏன்னா இதான ரூட் மாடல். நம்மளோட சோர்ஸ் கோட பொறுத்த வரைக்கும் எது ரூட் மாடல்ஸ் இருக்குதுங்கன்னா இதான் என்ன ரூட் மாடல். அப்ப எல்லா மாடல்ஸையும் இதுக்குள்ள தான் வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம பண்டில் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் அசெட்ஸ் என்ன பர்பஸ்க்காக? ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்றதுக்காக. ஓகே, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட், CSS, ஆடியோஸ், வீடியோஸ், PDF, டாக்குமெண்ட், இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் எங்க தான் ஸ்டோர் பண்ணணும்? சோர்ஸ் கிளாஸ்ல தான் ஸ்டோர் பண்ணணும். ஃபைல் ஐகான் என்னது? icon of the application. browser tabல ஷோ பண்ற அந்த ஐகான் index.html. Our root சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ல சிங்கிள் பேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா index.html. டோர்வே HTML ஃபைல். டோர்வே HTML ஃபைல்ங்கிறது ப்ரௌசர் வர ஃபர்ஸ்ட் HTML ஃபைல். இதுக்குள்ள இருந்து இன்னும் நிறைய HTML ஃபைல் வரப்போகுது. பட் ப்ரௌசருக்கு வர்ற ஃபர்ஸ்ட் HTML ஃபைல் என்னதான்? index.html. இந்த பேஜ் போய் நான் லோட் பண்றேன் அப்படின்னா இந்த பேஜ் போய் லோட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் index.html வந்து அதுக்கு மேலதான் ஒவ்வொரு காம்பவுண்டோட HTML ஃபைலா வந்து என்ன ஆகும்? உட்கார். நான் சொன்னேன்ல, இது ஹெட்டர், இது லெஃப்ட் மெனு, இது ஸ்டோரேஜ் சொல்லிட்டு இதெல்லாம் index.html தான் வந்து உட்கார போகுது. பட் ஃபர்ஸ்ட் வர்ற ஃபைல் என்னது? index.html. index.html ஃபைல் ப்ரௌசருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இங்க ஹெட்டரை கால் பண்றாங்க, அப்ப ஹெட்டரை கூப்பிட்டு உட்கார வைங்க. இங்க வந்து லெஃப்ட் மெனுவை கால் பண்றாங்க, அப்ப லெஃப்ட் மெனு காம்பவுண்ட் கூப்பிட்டு இங்க உட்கார வைங்க. இங்க சஜஸ்டர் லிஸ்ட் காம்பவுண்ட் கால் பண்றாங்க, அப்ப அதை கூப்பிட்டு இங்க உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு index.html ப்ரௌசருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்கும். அப்போ ப்ரௌசருக்கு வர ஃபர்ஸ்ட் HTML ஃபைல் என்னது? index.html தான். அப்போ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா மொத்தமே ஒரு பேஜ் தான் இருக்கு போதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு பேஜ்ல மல்டிபிள் ஃபைல்ஸ் என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த இடத்துல லோட் பண்ணி விட போறோம். மல்டிபிள் ஃபைல்ஸ் அப்படிங்கறத சொல்றதை விட மல்டிபிள் வியூ என்ன பண்ண போறோம்? நம்ம லோட் பண்ண போறோம். பாருங்க, இதுதான் index.html அப்படின்னா ஹெட்டர் வியூ, லெஃப்ட் மெனு வியூ, சஜஸ்டர் வியூ, ஸ்டோரேஜ் வியூ. ஓகேவா? இந்த வியூ ஒன்னு எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னா ஒவ்வொரு காம்பனன்ட்ல இருந்து வரப்போகுது. அதுக்கு தானே ஒவ்வொரு காம்பனன்ட் ஒரு HTML ஃபைல் வச்சிருக்கோம். ஸோ அந்தந்த காம்பனன்ட்ல என்னென்ன HTML ஃபைல்ஸ் இருக்கோ அதை எங்கெங்க கூப்பிட்டீங்களோ அந்தந்த வியூ அந்தந்த இடத்துல வந்து அழகா என்ன இருந்துரும்? உட்கார்ந்துரும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் சொல்லுங்க. main.ts ஒரு அப்ளிகேஷனோட மெயின் ஃபைல். ஓகேவா? சரி, இதை பத்தி டீடைல்டா எடுத்து பார்ப்போம். style.css அவர் ஆங்குலர் அப்ளிகேஷன் குளோபல் ஸ்டைல்ஸ். ஒவ்வொரு காம்பனன்ட்லயும் ஸ்டைல்ஸ் இருக்கும். பட் அங்க எழுதுற ஸ்டைல்ஸ் எதுக்குள்ள மட்டும்தான் அவைலபிளா இருக்கும்? அந்த காம்பவுண்ட்ல மட்டும்தான் இருக்கும். அந்த காம்பவுண்ட் தாண்டி எனக்கு என்னவா இருக்காது? வராது. பட் எனக்கு ஒரு என்னோட அப்ளிகேஷன்ல பட்டன்ஸ் எல்லாமே காமனா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பட்டனுக்கு நான் ஸ்டைல் எழுதுறேன். என்னோட பட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 120 காம்பவுண்ட்ல என்ன பண்ணிருப்போம்? நம்ம கால் பண்ணிருப்போம். அப்ப அந்த ஒரு ஸ்டைல போயிட்டு 120 காம்பவுண்ட்ல எழுதிட்டு இருக்க முடியுமா? நம்மளால எழுத முடியாது. அப்போ குளோபலா நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் வேணும்ல, அதை எங்க எழுத போறோம்? ஓகே, இது எப்படி குளோபலா மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எப்படி மாறுச்சு? angular.json இந்த ஸ்டைல்ஸ் உள்ள நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கனால தான் குளோபலா மாறுச்சு.
இன்னும் உங்களுக்கு எனக்கு ஒரு ஸ்டைல் ஷீட் பத்தலை அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா கமா போட்டு இன்னும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே நம்ம பூஸ்டப் உள்ள கொண்டு வர போறோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தனி ஸ்டைல் ஷீட்டாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு அசட்ஸ்குள்ள போட்டுட்டு இந்த பக்கம் என்ன பண்ணணும், நம்ம கால் பண்ணி விடணும். எனக்கு இன்னொரு ஸ்டைல் ஷீட்டும் என்கிட்ட இருக்கு, அதையும் குளோபலா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் எடிட்டர் கான்ஃபிக் ஒன்றும் பெருசா இல்லை. அடுத்து என்ன, ஜிடி இக்னோர். எதுக்காக? நம்ம ஃபைல்ஸ் எதுவும் பாஸ் ஆக கூடாதுன்னா we can எஸ், என்னோட அப்ளிகேஷன்ல எந்தெந்த ஃபைல்ஸ்ல நான் சேஞ்ச் பண்ற சேஞ்சஸ்லாம் அந்த ரெபாசிட்டரிக்கு போக கூடாது அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்லாம் என்ன பண்ணிட போறோம், இத சொல்லிட போறோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஆங்குலர் JSON. ஆங்குலர் அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன் அண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கும். என்னோட அப்ளிகேஷன் லெவல்ல எந்தெந்த ஃபைல்ஸ் எங்க இருக்கு, என்னோட குளோபல் ஃபைல் எங்க இருக்கு, என்னோட டோர்வே ஃபைல் எங்க இருக்கு, என்னோட மெயின் TS ஃபைல் எங்க நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இதுக்குள்ள தான் என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்ம மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ரைட். ஸோ இது இந்த ரெண்டு இதை தவிர நம்ம என்ன பண்ண மாட்டோம், மோஸ்ட்லி எதையும் டச் பண்ண மாட்டோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் package.json. எதுக்காக? அப்ளிகேஷன்ல நான் என்னென்ன எம்பி யூஸ் பண்ணிருக்கேன், அதோட ரெஸ்பான்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு JSON ஃபைல் தான் package.json. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் package-log.jsonங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ற ஒரு ஃபைல். இதை நீங்க டெலிட் பண்ணி விட்டா கூட திரும்ப ரன் பண்ணும்போது அதுவே என்ன ஆயிடும், இது கிரியேட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் tsconfig.json. இதுக்காக இந்த அப்ளிகேஷனோட டைப்ஸ்கிரிப்ட் கான்ஃபிகரேஷன் லெவல்ல சம் சேஞ்சஸ் நான் பண்ணணும். நான் இங்க என்ன சொல்லியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட டைப்ஸ்கிரிப்ட் கான்ஃபிகரேஷன், என்னோட டைப்ஸ்கிரிப்ட் இன்ஜின் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுதான் எங்க சொல்ல போறோம், tsconfig.jsonல வந்து சொல்ல போறோம். ஆட் பண்ணோம்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டி, இது முன்னாடி ட்ரூவா இருந்தது, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபால்ஸா பண்ணியிருக்கோம். பாருங்க, ஸ்ட்ரிக்ட் ப்ராப்பர்ட்டி இனிஷியலைசேஷன் அப்படின்னா மீனிங் என்னன்னா, ஸ்ட்ரிக்டா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இனிஷியலைஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு போட்டு வேல்யூ என்ன பண்ணணும், சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை போயிட்டு என்ன பண்ணிட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு, மாத்தியாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிக்சர்ல ஏதாவது வேணும்னா கூட இந்த பக்கம் என்ன பண்ணிக்க முடியும், நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ஒன் ஆஃப் த சைல்ட் ஃபைல் தான் என்ன, tsconfig.app.json. இதுல என்ன சொல்றீங்களோ இது ஆட்டோமேட்டிக்கா இங்கேயே உங்களுக்கு என்ன இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஸ்பெக் டாட் அப்படிங்கிற வரது எல்லாமே என்ன, யூனிட் டெஸ்டிங் பர்பஸ்க்காக கிரியேட் ஆகிற ஃபைல். ஓகே, கிளியரா? ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி புரியுதா? ஓகே, ரைட். ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க ஒரு 2 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஆங்குலர்ல, ஃப்ரெஷர்ல இருந்து ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, how an Angular application get bootstrapped. ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் எப்படி பூஸ்ட்ரப் ஆகுது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அந்த ப்ராசஸ் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. எப்படி ng7 சொல்லி கொடுத்தோடனே அது ஒன்றும் இல்லை, எப்படி ng7 சொல்லி கொடுத்த உடனே இப்படி ஒரு ஃபைல் வந்து என்னோட ப்ரௌசரை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின். பூட்ஸ்ட்ராப் அப்படின்னா மீனிங் என்ன, நம்ம OS பூட் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா மீனிங் என்ன, ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த வியூக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஆங்குலர் அப்ளிகேஷன் எப்படி பூஸ்ட்ரப் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இன்டர்வியூல 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நீங்க போகும்போதுலாம் கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா இதான் இருக்கும். இதை நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அடுத்தடுத்த கொஸ்டின் போவாங்க. இதே நீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னா என்ன இந்த பேசிக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு 4 கொஸ்டினை கேட்டு அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்டான நிறைய இருக்கு. சரி, ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ் தான் இப்போ பார்க்க போறோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். ஸோ என்ன கமாண்ட் கொடுக்குறோம் நம்ம கம்பைல் பண்றதுக்கு, ng சார். ஓகே, ng ஸ்பேஸ் சார்ங்கிற கமாண்ட் வந்து கொடுத்துருவோம். கொடுத்த உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பை டிஃபால்ட்டாவே தெரிஞ்சிருந்திருக்கும் இந்த அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குள்ள இருக்கு, Angular.json இங்கே வரும். ஓகே, இங்கே வந்துட்டு இதுல இந்த மெயின் அப்படிங்கறத போயிட்டு அதை ரீட் பண்ணும். ஓகே, மீனிங் என்னன்னா இதோட மெயின் ஃபைல் என்ன அப்படிங்கறத இங்க வந்து தேடும். இதோட மெயின் ஃபைல் என்ன, சோர்ஸ்குள்ள main.ts பாத். இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ரிலேட்டிவ் பாத் தான். ரிலேட்டிவ் பாத் அப்படின்னா இந்த Angular.jsonல இருந்து என்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப Angular.jsonல இருந்து என்ன ஃபோல்டர், சோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர். Angular.json எங்க லொகேட் ஆயிருக்கோ சேம் டைரக்ட்ல என்ன இருக்கு, சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள main.ts
ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது எங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சோர்ஸ்க்குள்ள இந்த மெயின் டாட் டிஎஸ்குள்ள தான் போகும். அதனாலதான் ஃபைல் நேம் என்னன்னு வச்சிருக்காங்க, மெயின் வச்சிருக்காங்க. நீங்க நிறைய சி பிளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க மெயின் டாட் ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்கல்ல, ஸ்டுடியோ டாட் ஐஓன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகிற ஃபைல் என்ன ஃபைல், ng7 சொல்லி கொடுத்த உடனே Angular.json ரீட் பண்ணி அதோட ஜேசன் ஃபைல் அதை விட்டுருங்க, Angular.json ஃபைலை ரீட் பண்ணி அதோட மெயின் ஃபைல் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு எங்க வரும், மெயின் டாட் டிஎஸ் வரும். இந்த மெயின் டாட் டிஎஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாடுலை பூஸ்டர் பண்ணும். பூஸ்டர் பண்ணுங்கிறது கிக் ஸ்டார்ட் பண்ணி விடுறது. ஒரு மாடுல என்ன பண்ணுது, அது கிக் ஸ்டார்ட் பண்ணுது. நான் சொன்னேன்ல பேரை மட்டும் சும்மா ஆப் டாட் மாடுல்னு வச்ச உடனே இது ரூட் மாடுல் ஆகல. ஓகே, இதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுதான் இது. மெயின் டாட் டிஎஸ்குள்ள இருந்து நீங்க எந்த ஒரு மாடுலை பூஸ்டர் பண்ணி விடுறீங்களோ தட் வில் பி a ரூட் மாடுல். ஓகேவா? அப்போ என்னோட ஆப் டாட் மாடுல் டாட் டிஎஸ் வந்து இங்கே இருக்கு. ஓகே, இது வந்து கிளாஸ். ஓகேவா? இது வந்து டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை பத்திலாம் ரொம்ப டீட்டெயில் அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு ஃப்ளோ மட்டும் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த மாடலுக்குள்ளதான் நம்ம எதை எதை எங்கெங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சொன்னோம்ல மாடல்னா என்ன, பண்டில் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் அப்ளிகேஷன். அப்போ நம்மளோட அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளதான் என்ன பண்ண போறோம்னா பண்டில் பண்ணி வைக்க போறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் காம்பனன்ட் அப்படின்னா நான் இதுக்குள்ள பண்டில் பண்ண போறேன். இந்த மாடல்ல இருந்து எனக்கு சப்போர்ட்டிங்கா இன்னொரு மாடல் தேவைப்படுது அப்படின்னா அதை நான் இதுக்குள்ள பண்டில் பண்ண போறேன். ஓகே, இப்படி ஒன்னொன்னா என்ன பண்ணிச்சிருக்கேன், நான் பண்டில் பண்ணிச்சிருக்கேன். அப்ப என்னோட இந்த ரூட் மாடுல நான் இப்ப எங்க கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட மெயின் டாட் டிஎஸ்ல என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதை எக்ஸ்போர்ட் பண்ணாதான் என்னால இங்க என்ன பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியும். பர்மிஷன் கொடுக்குறோம். இந்த கிளாஸை நீங்க இங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வேற எங்க வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இம்போர்ட். வெரி சிம்பிள். பாருங்க, இம்போர்ட் ஒரு கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணி ஒரு கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன இம்போர்ட் பண்ண போறீங்களோ அந்த நேம் ஃப்ரம் த ஃபைல் பாத். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல எதை இம்போர்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ரூட் காம்பனன்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூட் காம்பனன்ட்டோட கிளாஸ் இருக்குல்ல ஆப் காம்பனன்ட் சொல்லிட்டு, அதை இங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்குமா, அதை நான் ரூட் மாடல் என்ன பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃபைல் நேம் பாருங்க, இந்த ரூட் மாடல் எங்க லொகேட் ஆயிருக்கோ சேம் டைரக்டரி அப்படின்னால ஜஸ்ட் டாட் ஸ்லாஷ். சேம் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கா என்ன, டாட் ஸ்லாஷ். சேம் டைரக்டரியிலேயே ஆட் டாட் காம்பனன்ட் டாட் டிஎஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். பட் இங்க டாட் டிஎஸ் இருக்கா, இல்ல. ஆங்குலர் வெர்ஷன் 7க்கு அப்புறத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டாட் டிஎஸ்ங்கிறது இங்க எங்கேயுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கொடுத்தாலும் எடுத்துக்கிறோம், கொடுக்காட்டாலும் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கோடை வந்து கம்மி பண்றதுக்காக தான். நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் டாட் டிஎஸ் 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 வச்சு போனீங்க அப்படின்னா சைஸ் என்ன ஆகும், அதிகமாயிட்டு இருக்கும். ஸோ நீங்க எக்ஸ்டென்ஷன் எல்லாமே கொடுங்க, நாங்களே கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபைல் என்ன ஃபைல், ஆப் டாட் காமன் டாட் டிஎஸ். இந்த ஃபைல்ல நீங்க என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ அதை இந்த இடத்துல கமா செப்பரேஷன்ல உங்களால என்ன பண்ணிக்க முடியும், இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃபீச்சர்லாம் நம்ம பண்ணுவோம். இப்போதைக்கு ஒன்று மட்டும் தான் இருக்குனால நான் ஒன்று மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆப் மாடல ரூட் மாடல்ல இருந்து என்ன பண்ணியிருக்கேன், சாரி இந்த ஆப் மாடலுங்கிற கிளாஸை இந்த ஃபைல்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா என்னோட மெயின் டாட் டிஎஸ்ல இந்த மாடலை கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் சொல்லணும். அப்போ நான் சொல்லணும் அப்படின்னா அதை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், இங்க இருந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். மெயின் டாட் டிஎஸ்ல இம்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. எப்படி இம்போர்ட் கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு என்ன இம்போர்ட் பண்ண போறீங்களோ அந்த நேம். இந்த இம்போர்ட்டட் திங் என்னவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ அதான் இங்க இம்போர்ட் பண்ண முடியும். ஃப்ரம் த ஃபைல் பாத். எங்கெல்லாம் இதுக்கு மேலே நீங்க ஃபைல் பாத் சொல்ல போறீங்களோ எல்லாமே ரிலேட்டிவ் பார்த்தா தான் இருக்கும். அப்சல்யூட் பாத் என்ன பண்ணக்கூடாது, யூஸே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் பாத் கொடுத்துருக்கேன். என்ன மெயின் டாட் டிஎஸ்ல இருந்து நான் அந்த ஃபைல் அக்சஸ் பண்ண முடியும்னு வச்சீங்கன்னா எல்லாமே சோர்ஸ்குள்ள தான் இருக்கு. கரெக்டா? சோர்ஸ்குள்ள தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் எங்க போகணும், சேம் டைரக்டரிக்குள்ள ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சேம் டைரக்டரிக்குள்ள ஆப்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆப் டாட் மாடல் டாட் டிஎஸ். அதுல என்ன எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ அதை நான் அந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அப்படியே அந்த ஸ்டஃப் இங்க வந்து எனக்கு. ஓகேவா? இது மட்டும் கிடையாது, நீங்க ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ மீனிங் என்னன்னா அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா மாடல்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். மீனிங் என்னன்னா எனக்கு இந்த மாடல்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, அந்த அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் எனக்கு இன்னொரு ஃபைல நான் என்ன பண்ண நினைக்கிறேன், யூஸ் பண்ண நினைக்கிறேன். அப்ப இந்த பக்கம் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த பக்கம் என்ன பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அதே கோட டூப்ளிகேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நீங்க ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஒரு கிளாஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஒரு மெத்தடை கூட என்ன பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபியூச்சர்ல நிறைய மாதிரி பார்ப்போம். இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சின்டெக்ஸ் புரியுதுல. எங்க எதை எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அதுக்கு முன்னாடி போயிட்டு என்ன கீவேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க,
எக்ஸ்போர்ட்னு ஆட் பண்ணிக்கோங்க. இது எங்க இம்போர்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறீங்களோ இம்போர்ட் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ அதை இம்போர்ட் பண்றீங்க, பேர் சொல்லி ஃப்ரம் த ஃபைல் பாத். இந்த இடத்துல நீங்க இதை எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்மிஷனே கிடையாது. பாருங்க எரர் வந்துச்சு. அங்க எக்ஸ்போர்ட்டே பண்ணல, நீங்க எப்படி இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிருச்சு. இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பர்மிஷன் கொடுத்தாதானே அதை என்னால யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்ப எக்ஸ்போர்ட் பண்ணாத உங்களால என்ன பண்ண முடியும், அதை இம்போர்ட் பண்ண முடியும். ஓகே ரைட். இப்போ இந்த ரூட் மாடுல நான் என்னோட மெயின் டாட் டிஎஸ்குள்ள வந்துட்டு பூட்ஸ்ட்ராப் மாடுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க என்ஜி சார் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது angular.json போய் அங்கிருந்து எங்க வருது, மெயின் டாட் டிஎஸ் வருது. மெயின் டாட் டிஎஸ்ல இருந்து ஒரு மாடல் என்ன பண்றீங்க, கிக் ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ மாடலுங்கிறது பண்டில் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் அப்ளிகேஷன். எந்த மாடல் நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ரூட் மாடல் தான் கிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ரூட் மாடலுக்குள்ள தான் எல்லா விஷயமும் இருக்கும். இப்போ யூசர் மாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூசர் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தான் இருக்கும். பேமெண்ட் மாடல்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேமெண்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தான் இருக்கும். அதே ரூட் மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன்லாம் என்னென்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் இதில் வந்து ஒரு என்ன பண்ணியிருப்பேன், பண்டில் பண்ணியிருப்பேன். அதனால தான் நான் பேரே ரூட்னு சொல்லி வச்சிருக்கிறோம். ரைட்டா, பிகாஸ் த டாப் மோஸ்ட் ஒன். ஓகேவா, ரைட். ஸோ இங்கேருந்து ஒரு மாடல் என்ன பண்றோம், நம்ம பூஸ்ட் அப் பண்றோம். இப்போ நேராக என்னோட கம்பைலர் எங்கே வந்துடும் சொல்லிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு இதுக்குள்ளதான் நம்ம பண்டில் பண்ணி வச்சிருக்கோம் சொல்றோம். இங்க என்னெல்லாம் நீங்க பண்டில் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்னா அது கம்பைல் பண்ணும். ஓகே, நீங்க ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, பட் இங்க வந்து பண்டில் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த கோட் ப்ரௌசருக்கே வராது. ஓகேவா, சோர்ஸ்க்குள்ள ஆப்க்குள்ள நீங்க ஒரு காம்பனன்ட் கிரியேட் மட்டும் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் இங்க வந்து பண்டில் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா அந்த கோட் எங்க வராது, ப்ரௌசருக்கு வராது. இந்த ரூட் மாடல்ல என்ன இருக்கோ அது கம்பைல் ஆகி வரும். இந்த ரூட் மாடல் என்ன இல்லையோ அது உங்க அப்ளிகேஷன் கோடே கிடையாது, ப்ரௌசருக்கு என்ன ஆகாது, வரவே வராது. ஆங்குலர் வந்து லேசின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சோம்பேறின்னு வச்சுக்கோங்க. எதை மட்டும் தான் பார்க்கும், ரூட் மாடல் வந்து மட்டும் தான் பார்க்கும். எப்பா இங்க சொன்னா நான் எடுத்துட்டு வரேன், இங்க சொல்லலைன்னா என்ன பண்ண மாட்டேன், நான் எடுத்துட்டு வர மாட்டேன். அப்ப நம்ம என்னென்னலாம் பண்றோமோ எல்லாத்தையும் இங்க வந்து என்ன பண்ணணும், சொல்லணும். என்கிட்ட ஒரு காம்பனன்ட் இருக்கு ஐயா எடுத்துக்கோங்க, என்கிட்ட ஒரு மாடல் இருக்கு இதையும் சேர்த்து என்ன பண்ணுங்க கம்பைல் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். சொன்னாதான் என்ன ஆகும், இது கம்பைல் பண்ணிட்டு வரும். ஓகே ரைட். ஸோ அதனாலதான் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மாடலை பூஸ்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இதுக்குள்ள தானே எல்லாமே இருக்கும். நான் இந்த இடத்துல போயிட்டு யூசர் மாடல கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ப்ரௌசருக்கு வர்றது என்ன மட்டும் தான் வரும், யூசர் மாடல் மட்டும் தான் வரும், வேற எந்த மாடலுமே வராது. அப்ப எல்லா மாடல்ஸையும் நான் கம்பைல் பண்ணி எடுத்து வரணும்னு நினைச்சேன் அப்படின்னா எல்லா மாடலும் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், ரூட் மாடல்ல பண்டில் ஆயிருக்கும். நீங்க ஈவன் சின்ன சின்ன மாடலா டிவைட் பண்ணா கூட என்கிட்ட யூசர் மாடல் ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லணும். என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் மாடல் ஒன்னு இருக்கு, நீங்க வந்து என்ன பண்ணணும், சொல்லணும். நீங்க யூசர் மாடலையும் ப்ராடக்ட்ஸ் மாடலையும் சொல்லிட்டு பேமெண்ட் மாடல சொல்லாம மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பேமெண்ட் மாடல எங்க வராது, ப்ரௌசருக்கு வராது. இங்க கம்பைல் ஆகி வருது பாத்தீங்களா, இந்த கோடு தானே ப்ரௌசருக்கு வருது. அப்ப இங்கேயே என்ன வராது, அந்த பேமெண்ட் மாடல் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எனக்கு சொல்லவே இல்லை, எனக்கு எப்படி தெரியும் நீங்க ஒரு மாடல் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, சும்மா வச்சிருக்கீங்களா அதை யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணாது, எடுத்துட்டு வராது. ஓகேவா, ஸோ மெயின் டாட் டிஎஸ்ல இருந்து எந்த மாடலை நீங்க பூஸ்டப் பண்றீங்களோ தட் இஸ் அவர் ரூட் மாடல். நான் சொன்னேன்ல பேர் மட்டும் ஆப் டாட் மாடல் டாட் டிஎஸ் வச்சோன்னே இது என்ன மாறிடல, ரூட் மாடல்ல மாறிடல. மெயின் டாட் டிஎஸ் வந்து எந்த மாடல்ல பூஸ்டப் பண்றோமோ அதுதான் என்ன, ரூட் மாடல். ஓகேவா ரைட். இப்போ ரூட் மாடல் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரூட் காம்பனன்ட். பேரை மட்டும் ஆப் டாட் காம்பனன்ட் டாட் அப்படின்னு சொல்லி வச்ச உடனே அது என்னவா மாறல, ரூட் காம்பனன்ட்டா மாறல. அப்போ ரூட் காம்பனன்ட்ங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா நம்மளோட ரூட் மாடல் இருக்குல்ல, அதுல பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்கா, அந்த கீக்குள்ள நீங்க எந்த காம்பனன்ட்டோட கிளாஸ் சொல்லியிருக்கீங்களோ தட் இஸ் அவர் ரூட் காம்பனன்ட். ரூட் காம்பனன்ட்னா என்ன, நீங்க அந்த அப்ளிகேஷன்ல எவ்வளவு காம்பனன்ட்ஸ்லாம் இதுக்கு மேல என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே எதோட சைல்டா தான் இருக்கணும், ரூட் காம்பனன்ட்டோட சைல்டா தான் இருக்கணும். ஓகே, அப்ப அந்த ரூட் காம்பனன்ட்டை தான் நான் ரூட் மாடல் என்ன பண்ணணும், பூஸ்டப் பண்ணணும். ஓகேவா, நீங்க வேற ஒரு காம்பனன்ட் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கால் பண்ணியிருக்கிறது இங்க index.html நீங்க கால் பண்ணியிருக்கிறது ரூட் காம்பனன்ட் கால் பண்ணிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சது இந்த காம்பனன்ட் தான், ரெண்டுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு எரர் காமிச்சு. ஓகேவா, அப்போ ரூட் மாடல்ல இருந்து நீங்க எந்த காம்பனன்ட்டை பூஸ்டப் பண்றீங்களோ அதுதான் என்னவா இருக்க போகுது, ரூட் காம்பனன்ட்டா இருக்கு. ஓகே, அப்ப என்ன நடக்குது மறுபடியும் பாருங்க, ng7 சொல்லி கொடுக்குறீங்க, angular.json ரீட் பண்ணி மெயின் டாட் டிஎஸ் கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒரு மாடல் என்ன பண்ணுது, பூஸ்டப் பண்ணுது. ஸோ இந்த பூஸ்டப் இந்த மாடல ஒன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது கம்பைல் பண்ணிட்டு இருக்கோம். கம்பைல் பண்ணிட்டு ஓகே இதுதான் நீங்க ப்ரௌசருக்கு எடுத்துட்டு வர போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட் மாடல் என்ன பண்ணும், இந்த இடத்துல பூஸ்டப் பண்றீங்க. அடுத்து ரூட் மாடல் ரூட் காம்பனன்ட்டுக்கு போகும். ஓகே, அப்ப ரூட் காம்பனன்ட் அப்படிங்கிறது
நான் இங்க சொல்லியிருக்கிறேன் இம்போர்ட் ஆப் காம்பனன்ட் ஃப்ரம் திஸ் ஃபைல்னு சொல்லிட்டு இதை தான் உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன் பாஸ் பண்ணியிருக்கேன். உடனே அது எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே வரும். இங்க வந்துட்டு இந்த காம்பனன்ட்டை வியூ லெவலில் நம்ம எப்படி கால் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பேர் சொல்லி தான் கால் பண்ண போறோம். எப்படி கால் பண்ண போறோம்? ஆப் ஐஃபன் ரூட் தான் கால் பண்ண போறோம். ஸோ அதனால தான் என்னோட index.html டைரக்டாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆப் ஐஃபன் ரூட்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆங்குலருக்கு நீங்க என்ஜி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் என்டர் பண்றீங்கல்ல, அப்போ வரைக்கும் அதுக்கு தெரியறது ஒரே காம்பனன்ட் தான். என்னது? ரூட் காம்பனன்ட் தான். அந்த காம்பனன்ட்டோட செலக்டார் வேல்யூ தான் index.html ஆப் ஐஃபன் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு HTML எலமெண்டா இருக்கா? ஒரு பேராகிராஃப் ஓபன் பண்ணி ஒரு பேராகிராஃப் என்ன பண்ணியிருக்கோம் க்ளோஸ் பண்ணியிருக்குமா? இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டுனா இட்ஸ் a directive அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆங்கிலர் என்ன சொல்லுவோம்? directive அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி 3 டைப்ஸ் ஆஃப் directives இருக்கு. ஓகே, ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ், அட்ரிபியூட் டைரக்டிவ் அண்ட் காம்பனன்ட் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன டைரக்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் a காம்பனன்ட் டைரக்டிவ். ஒரு காம்பனன்ட்டை ப்ரௌசர்ல கொண்டு வரதுக்காக அந்த காம்பனன்ட்டை ஒரு எலமெண்ட் மாதிரி என்ன பண்றேன் நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்ன காம்பனன்ட் டைரக்டிவ். பாருங்க, இந்த ஆப் ஐஃபன் ரூட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆப் ஐஃபன் ரூட் ஸ்லாஷ் ஆப் ஐஃபன் ரூட்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இந்த ரூட் காம்பனன்ட்குள்ள என்ன வியூ இருந்ததோ அந்த வியூ எங்க வருது எனக்கு ப்ரௌசருக்கு வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் வர்ற ஃபைல் என்ன ஃபைல்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த HTML ஃபைல். கரெக்டா? இதுக்குள்ள இருந்து இந்த இண்டெக்ஸ் ஃபைல் இதுக்குள்ள இருந்து ஆல்ரெடி ஆங்குலருக்கு தெரியும் ஒரு காம்பனன்ட் பூஸ்டப் ஆகும்போதே அது தெரியுது எத்தனை காம்பனன்ட் தான் ஒரு காம்பனன்ட் தான். நீங்க 1000 காம்பனன்ட் வச்சிருந்தா கூட அது பூஸ்டப் பண்ணும்போது அதுக்கு தெரிஞ்சது ஒரே காம்பனன்ட் ரூட் காம்பனன்ட். அப்ப அந்த ரூட் காம்பனன்ட் ஆல்ரெடி இங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன் நான் கால் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அந்த ரூட் காம்பனன்ட்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் HTML, CSS அண்ட் TypeScript இந்த மூணையும் சேர்த்து ஒரு வியூ நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஓகேவா? CSS, HTML, TypeScript இந்த மூணையும் சேர்த்து ஒரு வியூ வந்து நம்மளுக்கு வரும். அதுதான் அந்த காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸ். ஓகே, அந்த இன்ஸ்டன்ஸ் எனக்கு இங்கே வந்து ரெண்டர் ஆகுது. இப்போ வரைக்கும் நம்மளோட காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த H1 ஹெட்டிங் தான் காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம ப்ரௌசர்ல பார்க்குறோம் அப்படின்னு நினைச்சோம்னா எப்படி கம்பைல் ஆகும்னு சொல்லி புரியுதா? சொல்லுங்க. என்ஜி சார் சொல்லி கொடுத்தா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் it will hit first hit angular.json. angular.jsonல இருந்து main ஃபைல் என்ன அப்படிங்கறத என்ன பண்ணிக்கணும் ரீட் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட்லி இட் வில் பி main.ts. அப்போ ஃபர்ஸ்ட் எங்க போகுது main.ts. main.tsல இருந்து ஒரு மாடல் என்ன பண்ணிருப்போம் நம்ம பூஸ்டப் பண்ணிருப்போம். தட் வில் பி அவர் ரூட் மாடல். ஸோ ரூட் மாடல்ங்கிறது ஆல்ரெடி நம்மளோட அப்ளிகேஷனோட ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதுக்குள்ள தான் என்ன பண்ணியிருப்போம் பண்டில் பண்ணியிருப்போம். ஸோ தட் அவனோட அப்ளிகேஷன் ஒட்டுமொத்த சோர்ஸ் கோட் இந்த இடத்துல என்ன ஆகும் கம்பைல் ஆயிடும். ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு, கம்பைலேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ப்ரௌசருக்கு நான் எடுத்துட்டு வரணும்ல. ஸோ அதை கிக் ஸ்டார்ட் பண்றதுக்காக அங்கிருந்து ஒரு காம்பனன்ட்டை பூஸ்டப் பண்ணுவோம். தட் வில் பி அவர் ரூட் காம்பனன்ட். ஓகேவா? அந்த ரூட் காம்பனன்ட்குள்ள இருந்து தான் சின்ன சின்ன காம்பனன்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம் லோட் பண்ண போறோம். நான் சொன்னேன்ல இந்த கூகுள் டிரைவ் அப்படின்னா இது என்ன காம்பனன்ட்? ஹெடர் காம்பனன்ட். இது லெஃப்ட் மெனு காம்பனன்ட். இது சஜஸ்ட் லிஸ்ட் காம்பனன்ட். அப்ப இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இதுக்கப்புறம் நான் எங்க இருந்து லோட் பண்ண போறோம் அப்படின்னா ரூட் காம்பனன்ட்டோட ஒன் ஆஃப் த சைல்டா தான் என்ன பண்ண போறோம் நம்ம லோட் பண்ண போறோம். அப்போ ஆங்குலர்ல நீங்க ஒரு பேஜ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வியூ 3 லேயரை தாண்டி வந்துடும். இந்த லேயர் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பேஸ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா index.html. index.html மேல என்ன உட்கார வச்சிருக்கோம்? லேயர் 2 என்ன உட்கார வச்சிருக்கோம்? ரூட் காம்பனன்ட் இருக்கா? index.html the பேஸ்க்கு மேல ஏதோ உட்கார வச்சிருக்கோம் ரூட் காம்பனன்ட் பேஸ் 2. ஓகேவா? மூணு லேயர் சொன்னோம்ல, லேயர் 2 என்ன ரூட் காம்பனன்ட். இந்த ரூட் காம்பனன்ட் உள்ள இருந்து தான் இது என்னோட ஹெடர் காம்பனன்ட், இது என்னோட ஃபூட்டர் காம்பனன்ட், இது என்னோட லெஃப்ட் மெனு காம்பனன்ட், இது என்னோட மெயின் போர்ஷன் காம்பனன்ட், என்னோட மெயின் லிஸ்ட் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காம்பனன்ட் என்ன பண்ண போறோம் நம்ம லோட் பண்ண போறோம். அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வியூ என்ன பண்ண போறீங்க ப்ரௌசர்ல நீங்க பார்க்க போறீங்க. அப்ப ஆங்குலர்ல ஒரு வியூ நீங்க ப்ரௌசர்ல பாக்குறீங்கன்னா அந்த வியூ எத்தனை லேயர் தாண்டி வந்திருக்கும்? 3 லேயர். லேயர் 1 என்ன? index.html. லேயர் 2 ரூட் காம்பனன்ட். லேயர் 3 ரூட் காம்பனன்ட் குள்ள இருந்து ரெண்டர் ஆகிற சின்ன சின்ன சைல்ட் காம்பனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹெட்டர் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பேன் ஆப் ஐபன் ஹெட்டர். இது வழியா எனக்கு ஹெட்டர் வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி எனக்கு ஃபூட்டர் வரணும்னு வச்சுக்கோங்க, ஆப் ஐபன் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபூட்டர் காம்பனன்ட் லோட் பண்ணியிருப்பேன். இது வழியா எனக்கு என்ன வந்துடும்? ஃபூட்டர் வந்துடும்.
அடுத்து லெஃப்ட் மெனு வேணும் அப்படின்னா ஆப் ஐஃபன் மெனு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இதுலயே என்ன வந்துடும், எனக்கு மெனு காம்பனன்ட் வந்துடும். இதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் மெயின் போர்ஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காம்பனன்ட் என்ன பண்ணியிருப்பேன், கால் பண்ணியிருப்பேன். அப்போ பாருங்க இதுலயே எத்தனை காம்பனன்ட் வருது, 3 காம்பனன்ட். இதுதான் பேரண்ட் அண்ட் சைல்டு. ஒரு காம்பனன்ட்குள்ள இருந்து இன்னொரு காம்பனன்ட்டை நீங்க ரெண்டர் பண்றீங்க, கால் பண்றீங்க அப்படின்னா அதுதான் பேரண்ட் அண்ட் சைல்டு. ரூட் காம்பனன்ட் அப்படின்னாலே அதுதானே டாப் மோஸ்ட். ஓகே, அப்போ அதுக்குள்ள இருந்து தான் எல்லா காம்பனன்ட் என்ன பண்ண போறோம், இதுக்கு மேல நம்ம கால் பண்ணியிருப்போம். அப்போ இது வழியா ஹெட்டர் வரும், இதுக்கப்புறம் லெஃப்ட்ல மெனு வந்துடும், கீழே ஃபூட்டர் வந்துடும், இந்த பக்கம் என்ன லிஸ்ட் வேணுமோ அந்த லிஸ்ட் வந்துட போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் ஐஃபன் ப்ராடக்ட் ஐஃபன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ப்ராடக்ட் லிஸ்ட். ஸோ ஹோல் பேஜ் இப்படி தான் நீங்க பார்க்க போறீங்க. 3வது லேயர். ஸோ லேயர் 1 புரியுதுல, லேயர் 1 index.html, லேயர் 2 the root component, அதுக்குள்ள இருந்து தான் சின்ன சின்ன காம்பனன்ட் என்ன பண்றோம், நம்ம டிவைட் பண்ணி ப்ரௌசருக்கு எடுத்துட்டு வரோம். ஓகே, இப்பெல்லாம் இது இல்லை நம்மளுக்கு, இன்னும் ஃபியூச்சர் இப்படி தான் நம்ம பண்ணுவோம். புரியுதா? ஸோ இப்படிதான் ஒரு அப்ளிகேஷனை நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் இது ஆல்ரெடி இதுக்கு தெரியும், index.html ப்ரௌசர் கொண்டு வர ஃபர்ஸ்ட் HTML ஃபைல் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லி வச்சிருக்கிறோம். அப்போ இந்த ஃபைல் தான் ப்ரௌசருக்கு என்ன பண்ணும், எடுத்துட்டு வரும். அப்போ ப்ரௌசருக்கு index.html வந்துருச்சு, ஆல்ரெடி ஆங்குலர் தெரிஞ்சிருச்சு, வாட் இஸ் அவர் ரூட் காம்பனன்ட் சொல்லிட்டு. அப்போ ஒரு HTML ஃபைல் தெரிஞ்சிருச்சு, ஒரு ரூட் காம்பனன்ட் சொல்லி தெரிஞ்சிருச்சு, அதான் நீங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம கால் பண்ணிருக்கோம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த index.html கடைசி வரைக்கும் மாறவே கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆங்குலர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலும் சரி, இந்த index.html இப்படிதான் இருக்கும். இதுல வந்து நீங்க இன்னொரு காமெண்ட் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஏன்னா ஆங்குலர் அப்ளிகேஷன் பூஸ்டப் ஆகும்போது அதுக்கு ஒரு காமெண்ட் தான் தெரியும், என்ன காமெண்ட், அது ரூட் காமெண்ட். அதுக்குள்ள இருந்து தான் சைல்ட் காமெண்ட் என்ன பண்ணணும், நீங்க கால் பண்ணணும். இப்படி ரெண்டையும் இந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது, நீங்க கொடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு மேல இந்த ஃபைல் நம்ம என்ன பண்ண போறது இல்லை, டச் பண்ண போறதே கிடையாது, அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ கம்பைலேஷன்லாம் ஆகி முடிச்சு, எனக்கு கம்பைல் ஃபைல்லாம் வந்துருச்சு. அது index.html கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், அட்டாச் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ஒரு காம்பனண்ட்டை கால் பண்ணேன், index.html இருந்து நான் ஒரு காம்பனண்ட்டை ஆங்குலரே கால் பண்ணிடுது. அதுக்குள்ள இருந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் ப்ரௌசருக்கு வரணுங்கிறத நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருப்போம், கால் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அது வழியா ஒரு ஹோல் பேஜை, ஒரு கம்ப்ளீட் பேஜை நான் எங்க பார்க்க போறேன், ப்ரௌசர்ல பார்க்கணும். ஓகே, அது என்ன பண்ணிக்கோங்க, நோட்ல இப்படி ஒரு ஆரோ மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. என்ஜி சார் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போடுங்க. அதுக்கு ஒரு ஆரோ போட்டு அதுல இருந்து என்ன Angular.json, அதுக்குள்ள ஒரு ஆரோ போட்டு main.ts, அதுக்குள்ள ஒரு ஆரோ போட்டு ரூட் மாடியூல், அதுக்குள்ள ஆரோ போட்டு ரூட் காம்பனன்ட், அதுக்குள்ள ஒரு ஆரோ போட்டு index.html. ஓகேவா? ஸோ அது வழியா தான் ஒரு பேஜ் எங்க பாக்குறீங்க, ப்ரௌசர்ல பாக்குறீங்க. இதுல வந்து கிளியரா இருந்துக்கோங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே இருக்கு. ஓகே ரைட், சரி. ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், எப்படி ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் பூஸ்டப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுக்கப்புறத்துல இருந்து டெக்னிக்கலா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம காம்பனன்ட் அண்ட் மாடல்னு சொல்லிட்டு ஒரு ஓவரியா பார்த்தோம்ல. ஸோ இது இன்டெப்தா இன்னும் மாடல்னா என்ன, எப்போ எத்தனை மாடல்ஸ் தேவைப்படும், காம்பனன்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, எனி டவுட்ஸ் கைஸ் ஆன்லைன்ல? No, Gopi. ஓகே, அதர்ஸ்? அந்த பூஸ்டப் மட்டும் திருப்பி சொல்லுங்க சார். வாட்டி என்னப்பா பூஸ்டப் மட்டும் சொல்லுங்கல்ல, அது மட்டும் சொல்லுங்க. பூஸ்டப் நிறைய பார்த்துட்டோமே, வீடியோ பார்த்துக்கோங்க. எனக்கே சொல்லி போர் அடிச்சிச்சு. இல்ல சார், லாஸ்டா சொன்னீங்கல்ல, ஆரோ போட்டு சொன்னீங்கல்ல. அதான் வீடியோல இருக்கும், ஒரு டைம் பார்த்துக்கோ. ஓகேவா? ஓகே. ஆல்ரெடி மணி 9:40 ஆகுது. ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. Thank you. Thanks.